Yes, very good evening, everyone. So, hope everyone doing good. So, first of all, thank you so much for joining today. எங்க இருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, என்ன பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்றத chat பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரம் ராணிப்பேட், எஸ் சூப்பர். ஸ்டூடெண்ட் அர்ஜுன், சூப்பர் ஃபென்டாஸ்டிக். ஸோ நிறைய பேர் கத்தார், யா ஹபீப் கத்தார், அருண்குமரன், சென்னை சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஃபென்டாஸ்டிக் சூப்பர். ஈரோடு ப்ராடக்ட் மேனேஜர், எஸ். நெக்ஸ்ட் சென்னை ஐலாண்ட்ஸ், யா சூப்பர் ஃபென்டாஸ்டிக். இக்னிஷன் சப்மிட்ல we are going to launch global marketing school. global marketing ஸ்கூல்னா என்ன, ஸோ அதில் நம்ம என்ன சொல்லி தர போகிறோம், ரைட், அண்ட் யார் யாருக்கு இது பயன்பட போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செஷன் எண்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் 3 அமேசிங் ஸ்பீக்கர்ஸ் வராங்க. அவங்களோட எக்ஸ்பர்டைஸை ஷேர் பண்ண போகிறாங்க. லைக் நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்றதையும், எப்படி ஒரு ஐடியாவை ஸ்டார்ட் அப்பாக மாற்றுறது, அண்ட் பர்சனல் பிராண்டை எப்படி பில்ட் பண்ணுறது, ப்ளஸ் எம்எஸ்எம்ஏ இருந்தீங்கன்னா எப்படி உங்களை நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கிறது அப்படின்ற சீக்ரெட்ஸ்லாம் ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ தட் ஸ்டே டியூன், வி கேன் ஸ்டார்ட். என்னோட பேர் ஆனந்த். அரௌண்ட் ஒரு 13 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். சேல்ஸ் ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கிறேன். சேல்ஸ் ப்ராசஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐம் சர்டிஃபைட் டீச்சர், சர்டிஃபைட் ட்ரெயினர். நிறைய செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட பார்ட்டிசிபென்ட்ஸ், ஓகே, செஷன் அட்டன் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதனால தான் உங்களோட விஷயமும் பொறுமையும் நிறைய விஷயத்தை உள்வாங்கியிருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒரு நபர் நெல்லையில எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஆனந்த், நெல்லை கிடைச்ச பெரிய பொக்கிஷம் சார். அதாவது நீங்க சொல்றதெல்லாம் அவரவர் துறையில அவங்க சிறந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். எல்லா துறைக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு அட்வைஸும் ஒரு ஆழ்ந்த அனுபவம் ஒரு நாணமும் பெற்றிருக்க விஷயத்த நான் வித்தியாசமா பாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ சார், நான் இப்போ ஃபைனல் இயர் பிபிஏ படிக்கிறேன் சார். ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு, நான் ஆக்சுவலி நான் போய் பார்த்ததுல போக இவ்வளோ கிளியரா எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நல்லா சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்ஸ் சார். ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ ப்ரோ சுபவா 1 hour எனக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு இது எனக்கு ஒரு ஸ்பார்க் ஏறிச்சு. ஐடியா இருக்கும், எல்லாமே இருக்கும், பட் எக்ஸிகியூஷன் மட்டும் இருக்காது. பட் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நான் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ரைட், இத்தனை நாள் விட்டுட்டோம், பட் ஸ்டில் இன்னும் நல்லா கொண்டு வரணுங்கிற ஒரு இது வந்துச்சு. அண்ட் நீங்கள் சொன்ன அந்த இக்கிகாய் டெக்னிக் ஆஸ் வெல் அஸ் வேல்யூ சிஸ்டம், அந்த வேல்யூ சிஸ்டம் கரெக்டாக தான் நம்ம டீம் நம்மளோட ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இன்சைட்ஸாக உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு நீங்கள் சொல்ல. ஐ திங்க் இட் வாஸ் ஹைலி வேல்யூபிள். நிறைய ஒரு ஐ ஓப்பனராக எனக்கு அமைஞ்சது சார். என்னோட செஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஒய்ங்கிற பாட்டு தெரியாம தான் நிறைய பேர் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ நீங்க கிக் ஸ்டார்ட் வச்சு அழகா பண்ணிட்டீங்க. ஸோ கண்டிப்பா இதோட ஃப்ரூட்ஃபுல் அந்த கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லாவே பில்டப் ஆயிடுச்சு. சிம்பிளிஃபைடா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லவ், குட் அண்ட் நீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டச்சிங் நல்லா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இன்னைக்கு பெரிய டேக்அவே நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த பிராண்ட் மார்க்கெட்டிங் பண்ணல்றது இட்ஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங். அந்த எப்படி அதை பண்ணீங்கன்னு எனக்கு புரியல, முக்கியமா இருக்கு. பிகாஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஐ நெவர் தாட் இட் வுட் பி வெரி டீடைல் மேனர். அரௌண்ட் ஒரு 7 இயர்ஸாக எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு பிராண்டிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ்னால் என்ன அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறோம். பிகாஸ் நிறைய பேர் அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நிறைய அமௌண்ட் இழந்திருக்கிறாங்க. எந்த சரியான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரியாது, ரைட். எந்த மார்க்கெட்டர்கிட்ட கொடுக்கணும் தெரியாது, மார்க்கெட்டிங் கொடுத்துட்டோன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வருது அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால நான் அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை இப்போ ஒரு கம்யூனிட்டியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கம்யூனிட்டி கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நோ யுவர் கம்யூனிட்டி. குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான விஷயங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாலே நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த குரூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா May 5 ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த்தில் 21 days மார்க்கெட்டிங் மாரத்தான் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். 21 நாள் 21 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் டாப்பிக்கில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ மெம்பர்ஸோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அண்ட் ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா 250 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா 350+ மெம்பர்ஸ்
இப்போ இருக்காங்க கரண்ட்டாக நம்மளோட குரூப்பில். ஸோ இதுதான் வந்து ப்ரீ லான்ச் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் 31 செஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். 50 ஹவர்ஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ வெல்கம் டு குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல். நிறைய ஃபோரம் இருக்கு, இருந்தாலும் ஏன் குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் அப்படின்றது கம்ப்ளீட்லி கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கை பற்றி மட்டுமே சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு ஃபோரம். நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு யார் ரொம்ப ரொம்ப முக்கியம்? சேட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. கிளைண்ட்ஸ் ஃபென்டாஸ்டிக். கணேஷ் தேங்க்யூ ஸோ மச். ரெஜிலா மேம் கஸ்டமர். எஸ் அகஸ்டின் கஸ்டமர். இல்லையா? கஸ்டமர் ரொம்ப 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 முக்கியம். அந்த கஸ்டமரை கொண்டு வரதுக்கு தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். லோகோ டிசைன் பண்ணுறோம், பேம்லெட் டிசைன் பண்ணுறோம், விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறோம், போஸ்டர் டிசைன் பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறோம் இல்லையா? பிராண்டிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்னு எல்லாம் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, ஒரு கஸ்டமரை நம்ம கிட்ட கொண்டு வரதுக்கு. வராங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வர வைக்கிறோம். ஆனால் அது கன்வெர்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் கன்வெர்ட் ஆக மாட்டாங்க? நான் அரௌண்ட் ஒரு 200+ ஆண்டர்பிரனர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்களோட 1-to-1 பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான், யார்கிட்டையும் வந்து மார்க்கெட்டிங் பிளான் கிடையாது, யார்கிட்டையும் சேல்ஸ் பிச் கிடையாது, சேல்ஸ் ப்ராசஸ் கிடையாது. மார்க்கெட்டிங் பட்ஜெட்னா என்ன அப்படின்னு கேட்டால், மார்க்கெட்டிங்லாம் பட்ஜெட் ஒதுக்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டால் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கிறாங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல். உங்கள் பிஸ்னஸை பிராண்டாக மாற்றணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா சேட் பாக்ஸில் எக்ஸன் டைப் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஆசை இருக்குது, லட்சியம் இருக்குது அப்படின்னா சேட் பாக்ஸில் எக்ஸன் டைப் பண்ணுங்க. எஸ், சூப்பர். எஸ், ரைட். எல்லா பிஸ்னஸ் ஓனரோட ஆசையும் அதுதான் இல்லையா? நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், இது ஒரு பிராண்டாக தெரியணும், மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றது தான் ஆசை. எங்கே நம்ம ஃபெயில் ஆயிரோம்னா, பிராண்டிங் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சேல்ஸ் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். இதை வித்துட்டு இன்னைக்கு எவ்வளோ நம்ம காசு பார்க்க போகிறோம், இதை வித்துட்டு இந்த மந்த் எவ்வளோ பார்க்க போகிறோம், இந்த இயர் எவ்வளோ பார்க்க போகிறோம், இதே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம பிராண்ட் பில்ட் பண்ணுறதை மறந்துட்டோம். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை பிராண்டாக மாற்றணும்னா பிராண்டிங்க்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், அதுவும் ப்ராசஸ் படி பண்ணலை. உங்களுக்கு growth இல்லை அப்படின்னா சேட் பாக்ஸில் எக்ஸன் டைப் பண்ணுங்க. எஸ், ரைட். ஸோ நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்கிட்ட பிஸ்னஸ் பண்ண நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து சொல்கிற விஷயம் அதுதான். இதுக்கு காரணங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தான் நல்ல ப்ராடக்ட் வச்சுருப்போம், ஆனால் மார்க்கெட் பண்ண மாட்டோம். பிகாஸ் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய ஐடியாலஜி நமக்கு கிடையாது. அதனால தான் இந்தியாவிலேருந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இன்னும் உருவாகலை. ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் பண்ணுவாங்க, ஒன்றுமே இருக்காது அதில், பட் அதை சேல் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன், என்னென்னா நம்மக்கிட்ட வந்து திணை, கம்பு, கேழ்வரகு என்னெல்லாமோ இருந்துச்சு இல்லையா? நல்ல நல்ல பொருட்கள் இருந்துச்சு, நிறைய அரிசி வகைகள் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு தெரியுமான்னா தெரியாது. ஆனால் மேகி வந்து எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் நம்மளோட பொருளை மார்க்கெட் பண்ணலை, பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து அவங்க பொருளை மார்க்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடம் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மக்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருந்தும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மார்க்கெட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல்ன்றது இந்த 3 pillars தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம், நீங்கள் லீடர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம், ஸோ உங்கள் பிஸ்னஸை பிராண்டாக மாற்றுறதுக்கு, லெகசியை விட்டுட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ எங்களோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட மிஷன் த்ரூ ஃப்ரீ ஹை குவாலிட்டி ட்ரைனிங்ஸ், 80% ஆஃப் ட்ரைனிங்ஸ் கோயிங் டு பி ஃப்ரீ ஃபார் யூ. எல்லா ட்ரைனிங்ஸும் ஹை குவாலிட்டியாக இருக்க போது. நம்மளோட வேல்யூ சிஸ்டம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் அவர் கோல் குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கும் பிஸ்னஸ் growth கண்டிப்பாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் பர்சனல் growthம் இருக்க போகுது. இந்த கம்யூனிட்டி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிராண்டிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் அண்ட் லீடர்ஷிப். இப்போ என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அது யாருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். MSME பிஸ்னஸ் ஓனர்ஸ் 5 கோடி ரூபாய்க்கு கீழே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா MSME குரூப்புக்கு ரெக்வெஸ்ட் கொடுங்க, அதில் நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட்டராக மாறணும், டிஜிட்டல் மார்க்கெட்டராக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் கரியரை கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக வைக்க போகிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ்குள்ளே வருங்க. MSME பிஸ்னஸ் ஓனருக்கும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தருவோம். அது உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுக்காக இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத கிரியேட்டர்ஸ்குள்ளே சொல்லி தருவோம். அண்ட் விமன் growth இருக்குது. விமன் growthல நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, விமன்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண தனியாக அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ட்ரைனிங்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அந்தந்த குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், லெட்ஸ் டைவ் இன்டு இக்னிஷன் சப்மிட். ஆர் யூ எக்ஸைட்டட் ஃபார் த மாஸ்டர் கிளாஸ்?
ஸோ இப்போ நம்மளோட யார் எடுக்க போறாங்க அப்படின்னா மேடி மதன், மாஸ்டர் மைண்ட் மதன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஐநோ மிகப்பெரிய யூடியூபர் அண்ட் ஹீ இஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் அண்ட் எம்எஸ்எம்இ வெர்சஸ் மார்க்கெட்டிங் அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ண போறாரு. ஸோ லெட் மீ வெல்கம் மதன். எஸ், தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. எஸ், என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து நம்ம செஷன்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆனந்த் பிரதர். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ்க்காக. நம்மளோட இந்தியன் எக்கனாமியோடைய பேக் போனே யாரு அப்படின்னா எம்எஸ்எம்இஸ் தான். எஸ், என்னதான் ரிலையன்ஸும் அதானியும் லட்சக்கணக்கான கோடியில் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தாலும் த மேஜர் பார்ட் ஆஃப் த இந்தியன் எக்கானமி தூக்கி ஹோல்டு பண்றது வந்து உங்களை மாதிரியான எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் தான். அப்படிப்பட்ட எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே கொஞ்சம் தயங்குவாங்க. அது ஏன் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கணும், அவங்களுக்கு தான் அது தேவை, நமக்கு வந்து அது அந்த அளவுக்கு தேவையில்லை, நமக்கு வர கஸ்டமரை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கலாம். பிளஸ் எப்படி பண்றது அப்படிங்கிற அந்த கேள்வியும் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மளால ஈஸியா நம்மளுடைய பிசினஸ்க்கான மார்க்கெட்டிங்க பண்ண முடியும். இப்போ ஒரு சில வருஷங்களுக்குலாம் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல போய் ஒரு விளம்பரம் கொடுக்கணும், ஒரு டிவியில போய் ஒரு ஆடு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் செலவாகும். ஸோ எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸால அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. இந்த பேரியர் டு என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது. டிவியில போய் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், லட்சக்கணக்கில் ஆட் ஸ்லாட் வாங்கணும், நியூஸ் பேப்பர்ல போகணும் அப்படின்னா சில ஆயிரங்கள் வந்து நீங்க செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பேரியர் டு என்ட்ரி வந்து எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இருந்தது. பட் இப்போ இந்த சோசியல் மீடியா எரா வந்ததுக்கு அப்புறமா அந்த பேரியர் டு என்ட்ரி அப்படிங்கிறது வந்து உடைஞ்சி போச்சு. யாரு வேணாலும் அவங்களுடைய பிசினஸ் வந்து சோசியல் மீடியா அப்படிங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ண முடியும், மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து இப்ப வந்து அவங்களுடைய சோசியல் மீடியாவை பயன்படுத்தி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா மூலமா பிசினஸ் ஆரம்பிச்சு $1 பில்லியன் ரெவன்யூ ஜென்ரேட் கம்பெனி எல்லாம் $1 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு போன கம்பெனிஸ் எல்லாம் கூட இருக்காங்க. இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணி விட்டுருக்கு அப்படின்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஈஸியாக்கி இருக்கு. ஸோ நம்ம ஒரு பிசினஸ் ஓனரா நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தின பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும், அந்த விசிபிலிட்டியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அது கஸ்டமருடைய பெயின் பாயிண்ட்டையோ ப்ராப்ளமையோ சால்வ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெரிய வைக்கிறதன் மூலமா அந்த தேவை இருக்கிற ஆட்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்றாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து சோசியல் மீடியா ரொம்பவே எளிமையா ஆக்கி விட்டுருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. அது மட்டும் இல்லாம பிளஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் $300 இருந்ததுன்னா உங்களுடைய டிஜிட்டல் ஆட்ஸை வந்து உங்களால ஈஸியா ரன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னன்னா நான் வந்து கோவிட் டைம்ல தான் வந்து நான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய ஃப்ரீ டைம் இருந்ததுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே சும்மா யூடியூப் சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நாலேஜ் ஷேரிங் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சது தான் மாஸ்டர் மைண்ட் மேடி அப்படிங்கிற யூடியூப் சேனல். ஸோ அதுல வந்து நான் இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு தடவை தான் போட்டு பார்த்தேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இன்ஃபோடெயின்மெண்ட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து நம்ம போட ஆரம்பிச்சதும் அதுக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அப்பதான் ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன், என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கான்டென்ட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. இந்த ஸ்பேஸ் வந்து நிறைய ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சதும் நான் அதுலயே வந்து டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கான விஷயங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து நான் ரிசர்ச் பண்ணி தேட ஆரம்பிச்சேன். எப்படி வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸையோ சர்வீஸையோ வந்து நம்ம கிட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்தது. எல்லாரும் நம்ம காசு ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குறோம், கன்சியூம் பண்றோம், யூஸ் பண்றோம். எல்லாத்தையும் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஒர்க், இந்த பிராண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்க பேக்ரவுண்ட் ஒர்க் பத்தி
கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை வந்து வீடியோஸா கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ யூடியூபுடைய அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு யூசர் வந்து எந்த விதமான வீடியோஸை விரும்பி பார்க்குறாங்களோ அதை தான் வந்து அந்த யூடியூபுடைய அல்காரிதம் சஜஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து வியூவர்ஸ் உடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம திங்க் பண்ணணும். அவங்க எதை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, அவங்க எதை கத்துக்க விரும்புறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது நமக்கான டாபிக்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ கண்டென்ட்டை வந்து நம்ம தயார் பண்ணி, இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றோம் இந்த வீடியோ, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ அதை வந்து என்கேஜிங்கா அந்த வீடியோவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த வீடியோவை வந்து அவங்க அதிக நேரம் பார்க்கறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி ஒரு யூசரை வந்து நம்ம அதிக நேரம் வந்து நம்மளுடைய வீடியோவை பார்க்க வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து யூடியூபுக்கு தேவை. ஏன்னா அவங்க அதை வச்சுதான் காசே சம்பாதிக்கிறாங்க. ஒரு யூசர் அதிகமான டைம் யூடியூப்ல ஸ்பெண்ட் பண்ண யூடியூபுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ யூடியூபுடைய ரெவன்யூவை ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸை யூடியூப் வந்து அதிகமா ரெக்கமெண்ட் பண்ணும் இன்னும் நிறைய யூசர்ஸ். இப்போ கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ்க்கான டிமாண்ட் தான் பயங்கரமா இருக்கு. மக்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ மக்களால ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியறது இல்லை. ஸோ நம்ம வந்து நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளாலையும் வந்து அடாப்ட் ஆகி வளர முடியும். இப்போ யாராவது ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபார்ம் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கலாம், அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கலாம். என்னன்னா அப்படின்னா சைனால வந்து இப்ப லைவ் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கர பாப்புலரா இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து இன்ஃபுளுசர்ஸ் கூட டை அப் பண்ணி லைவா சோசியல் மீடியால அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து வித்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் வந்து கண்டிப்பா இந்தியாவிலையும் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள வந்துடும். ஸோ அதுக்கு எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் வந்து தயாராக இருக்கணும் இப்பவே. பட் ஆனா என்ன அப்படின்னா நீங்க ஒரு இன்ஃபுளுசர் கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த இன்ஃபுளுசருக்கு நீங்க பே பண்ணணும். ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்களே ஒரு இன்ஃபுளுசர் மாதிரி மாறிடுங்க. அதுதான் ஒரே வழி. கண்டென்ட் கிரியேட்டரா மாறுறதுதான் ஒரே வழி இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங்ல வந்து உடனே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருமா அப்படின்னா அப்படியெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது. இப்போ நான் ஜிம்முக்கு சேர்ந்த ஒரு வாரத்துல எனக்கு 6 பேக்ஸ் வரணும் அப்படின்னா அது வராது. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டிங்க்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஸ்டேஜா கம்ப்ளீட் பண்ண அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து கண்டிப்பா வரும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான மார்க்கெட்டிங் பிளான் வந்து நம்ம யாருமே எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் வந்து பெருசா பண்றது கிடையாது. பிளஸ் தப்பான இடங்கள்ல வந்து மார்க்கெட்டிங் பண்றதும் உண்டு. தப்பான சேனல்ஸ்ல அவங்களுடைய கஸ்டமர் கரெக்டான ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் இல்லாத ஒரு சேனல்லையோ ஆர் லொகேஷன்லயோ போய் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டேக்கையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் பண்றாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமருடைய ப்ரொஃபைலையோ ஒரு ஐடியல் கஸ்டமருடைய ப்ரொஃபைல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதன் மூலமா நம்ம அதிகமான தேவையில்லாத செலவுகள் பிளஸ் டைமும் நம்ம சேவ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. இது வந்து நீங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலை மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் ஒரு சில வருஷங்கள்ல இது வந்து ஒன் ஆஃப் த பிசினஸ்ல ஒன் ஆஃப் த ஒரு சிஸ்டமா இது வந்து மாறப்போகுது. ஆமா, கண்டிப்பா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதாவது லேர்னிங்ல வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்றதுல எந்த விதமான தப்புமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா லேர்னிங்காக நம்ம ஒரு செலவு பண்றோம் அப்படின்னா அது வந்து செலவே கிடையாது, இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பா ஒரு கம்யூனிட்டியில ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியில கண்டிப்பா இருக்கு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ சோ மச். மாதிரியான ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியில கண்டிப்பா இருக்கிறது முக்கியம். லைக் மைண்டட் பீப்புளோட இருக்கும்போது எப்பவுமே growth வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் வண்டர்ஃபுல் இன்சைட்ஸ் அண்ட் Thank you so much, Anand bro. Thank you so much and all the best and congratulations. Yes, thank you so much. என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து மாஸ்டர் மைண்ட் மேடி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நான் வருவேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ எவ்ரிவன். நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு மேடிட்ட இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்படின்னு டைப் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரிப்ளைஸ். எஸ், go for launching our website
இதில் போனீங்க அப்படின்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இதுக்கு முன்னால் என்ன ஈவெண்ட்டில் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில். ஸோ குளோபல் ஸ்கூல் இருக்குது. குளோபல் ஸ்கூல் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் அண்ட் நாலேஜ் ஷேரிங்ஸ் நம்ம இருக்கும். அண்ட் கம்யூனிட்டி ஆக்சஸ் இருக்கும். அண்ட் கேலக்ஸி காலேஜ் இருக்குது. அண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கெல்லாம் ப்ரெசென்ட்ல இருக்கோம் அப்படின்னா வி ஆர் ப்ரெசென்ட் அட் சோஷியல் மீடியாஸ் லைக் ஃபேஸ்புக்கில் இருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் குரூப் இருக்குது. ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் ஓனர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவே குரூப் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டாபிக்ஸ், பிராண்டிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் எப்படி பண்ணுறது அண்ட் சேல்ஸ் எப்படி பண்ணுறது இப்படின்றத குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் லீடர்ஷிப். ரைட், நீங்கள் பிராண்டாக மாறணும், உங்களுக்கு கஸ்டமர்லாம் உங்களை லைக் பண்ணணும் அப்படின்னா எது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? சேட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. குவாலிட்டி, ட்ரஸ்ட், ஃபென்டாஸ்டிக். குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இருந்தால் பிராண்டாக மாற்றிடுவாங்க. பார்க்கலாம். ரைட், சூப்பர், ஃபென்டாஸ்டிக். உங்களுக்கு சரியான கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபாலோவர்ஸ், ஃபென்டாஸ்டிக். ஃபாலோவர்ஸ், கஸ்டமர் முதல்ல உங்களுக்கு நம்பணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த ஒர்க் ஷீட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களையும் உங்கள் கஸ்டமரையும் கனெக்ட் பண்ண போகுது. வேல்யூ சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வந்து கரெக்டான கஸ்டமரை நம்ம எடுக்கணும் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வேல்யூவும் உங்களோட பர்சனல் வேல்யூ உங்களோட பிஸ்னஸ் வேல்யூவும் கஸ்டமரோட வேல்யூவும் எங்கே ஒத்து போகுதோ அப்போ அந்த கஸ்டமர் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க உங்களை வந்து என்ன பிராண்டாக ஒத்துக்கிடுவாங்க. எஸ், லலிதா ஜுவல்லரி. எஸ், லலிதா ஜுவல்லரி. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் மை கான் பண்ணி சொன்னதுக்கு. ரைட், லலிதா ஜுவல்லரி. ஸோ இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க பெரிய நிறுவனமாக இருக்கிறதுனால அதை பண்ணலை, அதெல்லாம் பண்ணுறதுனால தான் அவங்க பெரிய நிறுவனமாக இருக்காங்க. நோட் திஸ் பாயிண்ட். ஓகேவா? எல்லாத்தையுமே ரிவர்ஸில் யோசிங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பர்சனல் பிராண்டை பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். உங்கள் பர்சனல் பிராண்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் தான் இப்போ குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூலில் நம்மளோட ஹேமா ராகேஷ் மேடம் வந்து லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹேமா ராகேஷ் மேடம் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் ஹேமா ராகேஷ் மேம் ஆன் த ஃப்ளோர். ஹாப்பி டு இன்வைட் ஹேமா ராகேஷ் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நிறைய பேரோட லைஃப்பில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஹேமா ராகேஷ் போடுங்க, ஹேமலதானும் இருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நவ் ஹேண்ட் ஓவர் த செஷன் டு ஹேமா ராகேஷ் மேம். வெல்கம் மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இந்த டைம்ல வந்து இவ்வளவு ஆக்டிவா நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பொதுவா நான் வந்து என்னோட கிளாஸ்ல நைட் 7 மணிக்கு மேலதான் வைப்பேன். ஏன்னா அப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்காந்து நம்ம சொல்ல வர்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். So thank you so much for inviting me this event. And first of all, congratulations, ஆனந்த். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. நான் ரொம்ப நாளா அவரை Facebookல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சக்சஸ் பண்ணணும் லைஃப்ல அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன பண்ணாலும் லைஃப்ல வந்து சக்சஸ் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? வடிவேலு சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு வந்து ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆனந்த் சார் வந்து இந்த விஷயம் குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் நிறைய நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நான் அட்டென்ட் பண்ணும்போது அங்க அவங்க சோஷியல் மீடியாவுக்கும் பர்சனல் பிராண்டிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நம்மளோட தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய நமக்கு வேணுமோ அப்படின்னு நான் நிறைய சமயங்கள்ல நினைச்சிருக்கேன். ஈவன் கூகுள் கான்ஃபரன்ஸ்ல லாஸ்ட் இயர் நான் சிங்கப்பூர்ல அட்டென்ட் பண்ணப்போ கூட நினைச்சிருக்கேன். பட் இப்போ ஆனந்த் சார் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ஒரு நல்ல காஸ்க்காக எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஆனந்த் சார். நீங்க இன்னும் நிறைய பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நீங்க உருவாக்கணும், நிறைய ட்ரெயின் பண்ணணும். எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்தே பண்ணுவோம். ஐ எம் ஹேமா ராகேஷ். நான் வந்து பிபிசியில தமிழ் சர்வீஸ்ல ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டா சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் 20 வருஷம் மீடியா ஃபீல்ட்ல இருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாம நான் வந்து கவர்மெண்ட் எம்பேனல்ட் ஆங்கர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர்ஸோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்.
அண்ட் நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் கோச். இது வரைக்கும் ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு 5 இயர்ஸா எனக்கு இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பர்சனல் பிராண்டிங் இதுல எல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதை வந்து தேடி படிச்சு ப்ரொஃபஷனலா நான் படிச்சு சர்டிபிகேஷன் எல்லாம் வாங்கி நிறைய பிராண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்ஸ்க்கும் நான் டிஜிட்டல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மோரோவர் ஒரு 5,000 பீப்புளுக்கு நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் எடுத்திருக்கேன். என்னுடைய கிளாஸோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முழுக்க அடிப்படைகள், அதாவது நம்மள எப்படி சோஷியல் மீடியால பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கிறது அப்படின்னு அடிப்படையான விஷயங்கள், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு ABCDல இருந்து சொல்லி கொடுக்கறது அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும்னால ஒரு பயம். நம்மள பூமர்னு சொல்லிடுவாங்களோ, உனக்கு இது கூட உனக்கு தெரியாதா, நீ வந்து போன் எதுக்கு யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு தயக்கத்திலேயே நிறைய பேரை கத்துக்காமையே அப்டேட் ஆகாமையே ஒரு பயத்துல இருந்தாங்க. சோ அப்ப நான் வெளியில நிறைய இடங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கும்போது நம்ம ஏன் தமிழ்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னுடைய கிளாஸ் 599 rupeesக்கு நான் 3 hours ஆன்லைன் கிளாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பேசிக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு 5,000 மெம்பர்ஸ்க்கு நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ், அஃபீஷியல்ஸ், விமன் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். இதுதான் என்னுடைய ஷார்ட் ப்ரொஃபைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங். அதாவது நம்ம தமிழர்கள் எல்லார்கிட்டயும் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் தெரியுமா? என்னை பத்தி நான் பெருமையா பேச மாட்டேன், ஆனா நீங்க எல்லாருமே என்னை பத்தி பேசணும். எப்படிங்க முடியும்? சத்தியமா முடியாது. நீங்க நான் ஆரம்ப காலத்துல Facebookல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சேனல்ல வந்து புதுசுல இருந்து நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்றேன், நான் இன்னைக்கு இந்த லைவ் கண்டக்ட் பண்றேன், எனக்கு லைக் வருதோ வரலையோ அதை நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு வந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 4 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும். எனக்கு என்னன்னா கிராஜுவல் அண்ட் ஸ்டெடி க்ரோத் வேணும்னு நான் என்னைக்குமே நினைப்பேன். இது வரைக்கும் என்னோட சோஷியல் மீடியால நான் எந்த போஸ்ட்டுமே பூஸ்ட் பண்ணதே கிடையாது. ஒரு 4 முறை ஆட் ரன் பண்ணிருக்கேன் என் கிளாஸ்க்கு, அவ்வளவுதான். நான் எப்படி ரன் பண்றதுலாம் நிறைய கிளாஸ் எடுக்கிறேன், ஆனா நான் ஆட் ரன் பண்ணதே கிடையாது. எனக்கு இது வரைக்கும் வந்த கிரௌட் அத்தனையுமே ஆர்கானிக் கிரௌட். நான் எங்கேயும் போய் நான் ஒரு போஸ்ட் கூட நான் வந்து பூஸ்ட் பண்ணதே கிடையாது. நான் அது ஏன் நான் இது பர்சனல் பிராண்டிங் நான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஒரு கோல் பிக்ஸ் பண்ணி பர்சனல் பிராண்டிங்ல ரெகுலரா உங்களுடைய போஸ்ட், உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய கெரியர் growth இதெல்லாம் நீங்க வந்து சோஷியல் மீடியால நீங்க ப்ரொஃபஷனலா லீட் பண்ணும்போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர்ல்டு வைடா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய லைஃப் மூலயமா நான் நிறைய பேருக்கு அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யாருமே நம்ப மாட்டாங்க, எனக்கு இன்னைக்கு வரக்கூடிய பல வாய்ப்புகள் அதுல 60% எனக்கு சோஷியல் மீடியால இருந்து தான் வருது. இது யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு நெட்வொர்க் இருந்தாலும் கூட நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இங்க இறங்கி அப்படியே அந்த பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு சென்னையில நம்ம எப்படிதான் சஸ்டெயின் ஆக போறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன? நான் சோஷியல் மீடியால ப்ரொஃபஷனலா பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கிட்டதுதான். அது வந்து நான் என்னால ஆதாரபூர்வமா அதை வந்து சொல்ல முடியும். இப்போ நம்ம சோஷியல் மீடியால ஏன் மேடம் நம்மள பிராண்ட் பண்ணிக்கணும்? ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. மிச்சவங்களுக்கெல்லாம் நம்ம விசிட்டிங் கார்டு கொடுத்தா பத்தாதா? இதுல சோஷியல் மீடியால என்ன பத்தி நானே பெருமையா பேசிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கறத விட உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியறதை விட உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஆனந்த் சாரும் நானும் இது வரைக்கும் நேர்ல மீட் பண்ணதே கிடையாது, ஆனா அவரோட மைண்ட் செட்டோ அவர் என்ன வேலை பாக்குறாரோ அதெல்லாம் என்னால ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும். என்ன பத்தியும் அவரால ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும் ப்ரொஃபஷனலா. அதுக்கு காரணம் என்னன்னா சோஷியல் மீடியா கனெக்ட். சோ அந்த சோஷியல் மீடியா கனெக்ட் இருக்கிறதுனாலதான் நம்மளோட வேவ்லென்த் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நம்மளால ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். அது வந்து ஒரு நெட்வொர்க்கா ஃபார்ம் பண்ண முடியும். சோ இப்ப நானும் ஆனந்த் அடுத்தடுத்து ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்றோம், ஒரு 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு பேஸா இருந்தது பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா தான். அப்போ எனக்கு டிஜிட்டல் மீடியால இப்படி ஒரு கனெக்ட் சோஷியல் மீடியா மூலமா வருது அப்படின்னா இந்த மாதிரி நான் 4 பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றேன். அப்ப 4 பிளாட்ஃபார்ம்லயும் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணும்போது எனக்கு 4 பிளாட்ஃபார்ம்ஸ்ல நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆகும். சோ இதுதான் பர்சனல் பிராண்டிங் உடைய பவர். பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது நீங்க யாரு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் என்ன, அந்த திறமைகள் மூலமா நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கெரியர்ல நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, இந்த கெரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, அந்த சர்வீஸ்க்கான காஸ்ட் எல்லாம் என்ன, உங்க
கிட்ட இருந்து சர்வீஸ் எடுத்துக்கிட்டவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு, இல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட் விற்கிறீங்க, அந்த ப்ராடக்ட்னால மத்தவங்களுக்கு வந்து என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கறத முழுக்க முழுக்க உங்கள் சார்ந்தும் உங்களுடைய தொழில் சார்ந்தும் நீங்க சோசியல் மீடியால பிராண்டிங் பண்றது, டிஜிட்டலா பிராண்டிங் பண்றது அப்படிங்கறத நம்ம பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை டிஜிட்டலாவும் நம்ம பிராண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற வகையிலயும், அதாவது மேனுவலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேப்பர்ஸ்ல ஆட்ஸ் கொடுக்கறது, எல்லாத்துலயுமே நீங்க வந்து பிராண்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது டிஜிட்டல்ல மிகப்பெரிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. சோசியல் மீடியா நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றத நிறைய பேர் பார்த்திருப்போம். ஆனா உங்களுக்கு சோசியல் மீடியாவை உங்களுடைய பிராண்டிங்க்கு நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து எனக்கு செலவெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மேம், எனக்கு சிம்பிளா நான் வந்துட்டு என்ன பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க சோசியல் மீடியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஏன் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ இங்கிலாந்துல இருக்கிற ஒரு தமிழ் குடும்பம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தமிழ்ல தான் கத்துக்கணும். ஆனா அவங்களுக்கு நேர்ல போயும் கிளாஸ் எடுக்க முடியாது, போய் கத்துக்க முடியாது. ஆன்லைன்ல கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல என்னோட ஃபேஸ்புக் பேஜ் பாக்குறாங்க. அப்ப பார்த்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க, மெயில் அனுப்புறாங்க, டைம் கன்வீனியன்டா இருக்கு. சோ என்னுடைய கிளாஸ்ல அவங்க வந்து ஜாயின் பண்ணி அவங்க 3 மணி நேரம் கத்துக்கிட்டு அவங்களுடைய பிசினஸ் அவங்க டெவலப் பண்றாங்க. இது எதன் மூலமா சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் தான். சோ உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்கை நீங்க ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்றது, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். இப்ப நீங்க ஏற்கனவே ஃபேஸ்புக் நான் வச்சிருக்கேன் மேடம் அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக்ல நம்ம எல்லாருமே ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஃபேஸ்புக்ல 5000 ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம சேர்த்துக்க முடியும். பட் 5000 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே ஃபாலோவர்ஸ் ஆயிருவாங்க. இப்போ அந்த ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபஷனல் மோட் பேஜ் அப்படின்னு ஃபேஸ்புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது இன்ட்ரடியூஸ் பண்ணி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க ஏற்கனவே எல்லாரும் ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜோடைய மெயின் ஃபீடுக்கு போயிட்டு ரைட் சைட்ல 3 புள்ளி மாதிரி இருக்கும், ரைட் சைட் டாப்ல. சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இது ஓபன் ஆகும். அதுல கடைசியா பாத்தீங்க அப்படின்னா டர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் மோட் அப்படின்னு இருக்கும். சோ அதை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஃபேஸ்புக் வந்து ரீசெண்டா, ஐ மீன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு அப்டேட். இந்த அப்டேட் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, ஃபேஸ்புக்ல நான் எல்லாம் சம்பாதிக்கிறேன், ஃபேஸ்புக்ல எனக்கு டாலர்ஸ்ல வருது, எனக்கு கூட டாலர்ஸ்ல வருது, ஐயோ பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. வெளிநாட்டுல இருந்து பணம் எல்லாம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடிக்கு எல்லாம் எனக்கு வந்து ஃபார்ம் எல்லாம் கொடுக்கறப்ப ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. உண்மைதான், ஃபேஸ்புக்ல இருந்து நம்மளால சம்பாதிக்க முடியும். நீங்க ப்ரொஃபஷனல் மோட் நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனல் மோட் பேஜ் ஆன் ஆயிரும். ஓகே மேம், இப்போ இந்த ப்ரொஃபஷனல் மோட் பேஜ்னால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு காலேஜ்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒரு டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னா அந்த காலேஜ்ல போட்டு இருக்கக்கூடிய ரூலுக்கு நம்ம அடங்கி போகணும், நம்ம அதுக்குள்ள ஃபிட்டா இருக்கணும். The same applies to social media. நீங்க சோஷியல் மீடியா இருக்கணும், உங்களை பிராண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அல்கரிதம் இருக்கு. அந்த அல்கரிதம்குள்ள நீங்க ஃபிக்ஸ் ஆகணும். இப்ப இந்த ப்ரொஃபஷனல் மோட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் மோட்ல மெயினா நீங்க எல்லா சர்ஃபேஸையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபேஸ்புக் சொல்லுது. சர்ஃபேஸ்னா என்ன? இப்ப நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ். நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு லைவ் போறீங்க, லைவ் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ். இப்ப ஃபேஸ்புக்ல நீங்க ஒரு ஆல்பம் கிரியேட் பண்றீங்க, போட்டோஸ் போடுறீங்க, வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சர்ஃபேஸ். ஃபேஸ்புக்ல நீங்க ஒரு ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சர்ஃபேஸ். ஃபேஸ்புக்ல ஒரு ஸ்டோரி வைக்கிறீங்க, அது வந்து ஒரு சர்ஃபேஸ். அப்போ ஃபேஸ்புக் என்ன சொல்லுது, நீ வந்து ஒரு வாரத்துல லைவ் தவிர்த்து மிச்ச எல்லா சர்ஃபேஸையும் நீ ஒரு முறையாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம எப்பயுமே என்ன பண்றோம், ஃபேஸ்புக்ல ஏதோ ஒரு போஸ்ட், ஏதோ எவனோ பச்சை தமிழனா ஷேர் பண்ணு, மஞ்சள் தமிழனா ஷேர் பண்ணுனா அதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் இது 3 சுத்து சுத்துங்க, 15 சுத்து சுத்துங்க, ரத்தம் கக்கி சாவிங்க, அது ஃபேஸ்புக்ல ஷேர் ஆகுற பாதி போஸ்ட் அதுதான். சோ அதை வந்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். தப்பு கிடையாது, அதெல்லாம் வேலை இவங்க பண்றது. இப்ப நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, நம்ம பர்சனல் பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் கான்டென்ட் நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரிஜினல் கான்டென்ட்னா என்ன? நம்மளே உருவாக்கக்கூடிய கான்டென்ட். கான்டென்ட் அப்படிங்கிறது நம்ம எழுதுறது,
நம்ம போட்டோ அப்லோட் பண்றது, நம்ம ஆல்பம் அப்லோட் பண்றது, நம்ம ரீல்ஸ் வீடியோ போடுறது, இதெல்லாமே நம்ம கான்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ரொஃபஷனல் மோட் ஆன் பண்ண உடனே நம்ம பண்ண வேண்டியது ஒரிஜினலா போஸ்ட் பண்ண வேண்டியது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரிஜினலா நீங்க போஸ்ட் போட ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரெக்கமெண்டேஷன்ல உங்களுடைய ப்ரொஃபைல நிறைய பேருக்கு போய் காமிக்கும். இப்ப நீங்க பாருங்க, உங்களுடைய ஃபீட்ல சம்மந்தமே இல்லாம யாரோ போஸ்ட் எல்லாம் நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளே நினைப்போம், என்ன ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட் எல்லாம் காட்ட மாட்டேங்குது, சம்மந்தமே இல்லாம யார் யாரதோ இந்த இவனை பிடிக்குமா, இதோ இந்த பேஜை ஃபாலோ பண்றியா, இந்த இது உனக்கு வேணுமா அப்படின்னு நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். ஏன் நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வருது அப்படின்னா, அவங்களுடைய ப்ரொஃபைல்ல அவங்க ஒரிஜினல் கான்டென்ட் நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஒரிஜினல் கான்டென்ட் நீங்க போடும்போது உங்க பேஜ்ல என்கேஜ்மெண்ட் அதிகமா இருக்கும். என்கேஜ்மெண்ட்னா என்ன? இப்போ நான் ஒரு போஸ்ட் போடுறேன், ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன், அதை பார்த்த உடனே அடாடா எவ்வளவு அழகா பேசியிருக்காங்க, என் லைஃப்ல நடந்தது அப்படியே சொல்றாங்களேன்னு அந்த வீடியோவை பார்த்து நீங்க ஒரு நிமிஷம், நீங்க என்ன பாக்குறீங்களா வீடியோவை பாக்குறீங்களா அது செகண்டரி, ஆனா அந்த வீடியோக்குள்ள நீங்க ஒரு நிமிஷம் இருப்பீங்க இல்லையா, அது வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய போஸ்ட்ல ஒரு உள்ள வரக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு தூரம் என்கேஜ் பண்றாரு, எவ்வளவு பேர் உங்க போஸ்ட் என்கேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல எவ்வளவுக்குள்ள என்கேஜ்மெண்ட் அதிகமா இருக்கும், அப்ப ஃபேஸ்புக்கே என்ன புரிஞ்சுக்கும், ஓகே நல்ல கான்டென்ட், தரமான கான்டென்ட் போட்டிருக்காங்க போல, அதனாலதான் இவங்க இவ்வளவு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த பேஜ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ரெக்கமெண்ட் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னா, சிம்பிளா நான் ஒரு என்னோட எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு மோட்டிவேஷன், நான் ஒரு 4 பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றேன், ஆனா நான் நீஷ் எடுத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து மோட்டிவேஷன். நீஷ்னா என்னங்கறத அப்புறம் சொல்றேன். சோ இப்ப நான் ரெகுலரா மோட்டிவேஷன் வீடியோ ப்ரொஃபஷனலா நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 40 பேர் இருக்கீங்க. இப்ப என்னோட ஃபேஸ்புக்ல நீங்க 40 பேரும் ஃபாலோயரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி என் வீடியோஸ பாக்குறீங்க. ஒரு 40 நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. அப்ப அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது, நம்ம யாரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கூப்பிடலாம் அப்படின்னா, டக்குன்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வரும் அப்படின்னா என் ஞாபகம் உங்களுக்கு வரும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க திரும்ப திரும்ப என் முகத்தை சோசியல் மீடியால பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா என்னோட வீடியோஸை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது யாராவது ரெஃபர் பண்ணுங்க சார் அப்படின்னா நீங்க டக்குன்னு யோசிப்பீங்க. யோசிச்ச உடனே ஒரு 4-5 பேர் வரும், கண்டிப்பா அதுல என்னோட பேரும் வரும். அப்போ உங்களுக்கு மக்கள் கிட்ட புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ இந்த பிராண்டிங், பர்சனல் பிராண்டிங் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்குதான் நம்ம சொல்றது, திரும்ப திரும்ப உங்களை பிராண்ட் பண்ணுங்க, உங்களை ப்ரமோட் பண்ணுங்க. இந்த உலகத்துல எப்படி நமக்கு பசிச்சா நம்ம சாப்பிடுறோமோ, நம்ம தொழிலுக்கு நம்ம தான் பிராண்டிங் பண்ணணும். ஏன் இப்ப ஆனந்த் சார் சொன்னாரு, ஏன் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்து அவர் இறங்கி வந்து ஆட்ல நடிக்கிறாரு, ஏன் வந்துட்டு லலிதா ஜுவல்லரி கிரண் சார் ஆட்ல நடிக்கிறாரு, ஏன் வந்து ஆச்சி மசாலா சார் அவங்க ஆட்ல நடிக்கிறாங்க, அவங்க ப்ராடக்ட்டுக்கு ஏன் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் உங்கள் மீதான நம்பிக்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அவர் ப்ராடக்ட்டுக்கு அவரே நம்பி நடிக்கிறாருப்பா, அவர் ப்ராடக்ட் அவரே மார்க்கெட் பண்றாருப்பா, அப்ப அவர் நம்ம நம்பி வாங்குவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்க மேல நீங்க வச்சு பண்ணீங்க இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னா மக்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு இப்ப நான் உங்ககிட்ட 20 நிமிஷம் பேசுறேன், நான் 20 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுவீங்கன்னா என்னால 100% சொல்ல முடியும், இதுல 50% பேராவது என்னுடைய கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் என் கிளாஸ் எப்படி இருக்கும், மத்தவங்களை விட நான் எப்படி எளிமையா சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ மக்கள் கிட்ட உங்களை பத்தியோ உங்க சர்வீஸை பத்தியோ நீங்க சோசியல் மீடியால ரெகுலரா எடுத்துட்டு போகும்போது ஒரு கிரெடிபிலிட்டி ஃபார்ம் ஆகும். அதுக்குதான் நம்ம பர்சனல் பிராண்டிங்க சஜஸ்ட் பண்றோம். ரெண்டாவது, உங்களுடைய ஃபீல்டுல நீங்க ஒரு ஐகானா உருவாவீங்க. நீங்க நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எடுத்து பாருங்க, எல்லாருக்குமே ஒரு நீஷ் இருக்கும். நீஷ் அப்படிங்கிறதுனா என்னன்னா, இப்ப என்னுடைய நீஷ் வந்து நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னுடைய நீஷ். இதுல நீங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க இருக்கலாம், சோ அது ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுறத நீங்க நீஷா எடுத்துக்கலாம், குக்கிங் எடுத்துக்கலாம், லைஃப் ஸ்டைல்லயே வந்துட்டு டிராவல் எடுத்துக்கலாம், இல்ல வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நீங்க ஸ்டோரிஸ் வந்து சொல்லுவீங்கன்னா ஸ்டோரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு லைஃப்ல எதன் மீது ஆர்வமோ அதை நீங்க நீஷா எடுத்துக்கலாம். இல்ல நீங்க கெரியர் என்ன பண்றீங்களோ அதை நீங்க நீஷா எடுத்துக்கலாம். உங்க தொழில் நீங்க என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆர்கானிக் ஆயில் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்கானிக் பொருட்கள் தொடர்பான எல்லா விஷயங்களும் நீங்க பேசலாம், அதுதான் உங்க நீஷ். அப்போ அந்த நீஷை வந்து கரெக்டா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலயே பர்சனல் பிராண்டிங்ல நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு லக்ஷ்மி பொட்டிக் அப்படின்னு பாருங்க. 2.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அந்த மேடம்க்கு. பக்கா பிராண்டிங் பண்ணுவாங்க சோஷியல் மீடியால. அவங்களுடைய சாரீஸ அவங்க தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. அவங்க என்னெல்லாம் சாரி விற்கிறாங்களோ அந்த சாரி எல்லாமே அவங்க கட்டி, அவங்க அது போட்டோ எடுத்து, அந்த சாரி பத்தின ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் போட்டு அவங்க வெப்சைட்ல ரன் பண்ணி, நீங்க அவங்க கிட்ட சாரி வாங்கினீங்கன்னா அவங்க கிட்ட வர்ற பாக்ஸ்ல கூட அவங்க போட்டோ இருக்கும். நான் அவங்க கிட்ட சாரி வாங்கியிருக்கேன், அவங்க அந்த பாக்ஸ்ல கூட அவங்க ஃபேஸ் இருக்கிற மாதிரி பிராண்டிங் பண்ணுவாங்க. இதுதான் பர்சனல் பிராண்டிங் உடைய பவர். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஏன்னா சில பேர் வளர்ந்த விதம் அப்படி, நம்மளை பத்தி நம்மளே பெருமையா பேசக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு நீங்க பெருமையா பேசலன்னா நீங்க ஃபீல்டுல இருக்கவே மாட்டீங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்ப நீங்க உங்களை பத்தி பேசல அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு நீங்க யாருன்னே தெரியாது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க துறை சார்ந்த அறிவாளியா நீங்க எவ்வளவா இருந்தாலும் கூட உங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ஒரு இன்ஃபுளுசரை தான் கூப்பிடுவாங்க, ஒரு செலிபிரிட்டியை தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு செலிபிரிட்டி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க இன்ஸ்டா இன்ஃபுளுசர்னாலும் நீங்களும் ஒரு செலிபிரிட்டி தான். நீங்க பர்சனல் பிராண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம், உங்களுடைய துறையில நீங்க ஒரு ஐகானா ஃபார்ம் ஆவீங்க. அப்ப உங்க துறை சார்ந்து யாராவது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவர் தான் இந்த இன்ஸ்டால பேசியிருக்காருப்பா, ஃபேஸ்புக்ல பேசியிருக்காருப்பா, அவர் வந்து ரொம்ப நல்லா பேசுறாரு, நான் ஒரு 10 வீடியோவை பார்த்தேன். நீங்க உங்களை சுத்தி இப்பெல்லாம் இப்படிதான் கான்வர்சேஷன் இருக்கும். நீங்க என்ன வேணாலும் தேடுங்க, என்ன வேணாலும் நீங்க வாய்ப்புகள்லாம் தேடும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னா இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கிட்ட இருந்து தான் நம்ம பண்ணுவோம், இல்லையா? எஃபில போய் பார்ப்போம், நமக்கு என்ன பொருள் வேணும்னாலும் போய் எஃபில பார்ப்போம், இன்ஸ்டால பார்ப்போம், ஹேஷ்டாகை யூஸ் பண்ணுவோம். சோ நீங்க உங்களுடைய மார்க்கெட்டை நீங்க தக்க வைக்கணும், உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்க எல்லா இடங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பர்சனல் பிராண்டிங் கண்டிப்பா பண்ணணும். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் பண்ணுங்க, ப்ரொஃபஷனல் மோட ஆன் பண்ணுங்க. இப்போ ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் உங்களுக்கு மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கீழே வர்றதுனால உங்களுக்கு கான்டென்ட் போஸ்ட் பண்றதுல ரொம்ப ஈஸி. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, மேம் என்ன மேம் இப்படி திரும்பினா அந்த கான்டென்ட் ஃபேஸ்புக்ல இருக்கு, இப்படி திரும்பினா இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, இப்படி திரும்பினா த்ரெட்ல இருக்குன்னு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட் எல்லாமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டா பிசினஸ் சூட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க மெட்டா பிசினஸ் சூட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேஸ்புக்ல நீங்க போஸ்ட் போட்டீங்கன்னா இன்ஸ்டால வந்து போஸ்ட் ஆயிரும், இன்ஸ்டால போஸ்ட் போட்டீங்கன்னா ஃபேஸ்புக்ல வந்து போஸ்ட் ஆயிரும், இன்ஸ்டால ஸ்டோரி வச்சீங்கன்னா ஃபேஸ்புக்லயும் போஸ்ட் ஆகும், ஃபேஸ்புக்ல ஸ்டோரி வச்சீங்கன்னா இன்ஸ்டால போஸ்ட் ஆகும். இப்போ நீங்க ஃபேஸ்புக்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டாவே ஃபேஸ்புக் கிராஸ் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது உங்களோட இன்னொரு பேஜ போய் போஸ்ட் ஆகும். ஒரே சமயத்துல மெயின் பேஜ், உங்களோட சப் பேஜ், உங்களோட த்ரெட் அக்கௌண்ட், உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் 4 கணக்குகள்லயும் ஒரே சமயத்துல உங்களால போஸ்ட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வைஸா யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த மெட்டா பிசினஸ் சூட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணி நீங்க போஸ்ட் எல்லாத்தையும் ஸ்கெடியூல் பண்ணிடலாம். டெய்லி உட்காந்து நீங்க வந்து சோஷியல் மீடியாவுக்கு டைம் ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்னுடைய விஷயமே சொல்றேன். நான் டெய்லி வந்து சோஷியல் மீடியா பார்ப்பேன். எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் ஃபுல் ரிப்ளை ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தேன்னா நான் அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சோஷியல் மீடியா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கான்டென்ட்லாம் நான் 10 நாளைக்கு முன்னாடி இந்த டைமுக்கு இதுதான் நான் போடணும்னு சொல்லி நான் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருவேன். ரிப்ளை பண்றது மட்டும் தான் அந்த 1 மணி நேரத்துல தினமும் ரிப்ளை பண்ணுவேன். நான் போடுற கான்டென்ட் சில விஷயங்கள் தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று சிஎம் ஈவென்ட் பண்ண, நேற்று அதை போஸ்ட் பண்ணேன். மத்தபடி அந்த வீடியோ கான்டென்ட்லாம் நான் 10 நாளைக்கு முன்னாடியே ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். அது நான் 20 நாளைக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிடுவேன். எடிட் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே பண்ணிடுவேன். சோ சோஷியல் மீடியாக்கு ஒரு நாள் நான் வந்து வாரத்துல ஒதுக்கிடுவேன். அப்போ வந்து ஓவராலா அடுத்த 20 நாளைக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கெடியூல் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவேன். டெய்லி அந்த 1/2 hour 40 minutesல எனக்கு ரெகுலரா வரக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏன் மேடம் வேலை மெனக்கிட்டு ரிப்ளை பண்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம். 2 விஷயம். ஒரு விஷயம், நீங்க வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸோட, உங்களுடைய ஆடியன்ஸோட எவ்வளவுக்கு எவ்வளவு கனெக்டா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்புவாங்க உங்களை. இப்ப நான் எவ்வளவுதான் பேசினாலும் என் ஆடியன்ஸ் வந்து எனக்கு நன்றி சொல்லும் போது நான் திரும்ப நன்றி சொல்லணும். நான் எல்லாத்துக்குமே சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்காவது நான் சொல்லணும். 1, ஆடியன்ஸ் என்ன நம்புவாங்க, ஆடியன்ஸோட எனக்கு ஒரு கனெக்ட் ஏற்படும். 2வது, ஃபேஸ்புக் அல்கரிதமும் அதுதான் சொல்லுது. நீ போஸ்ட் மட்டும் போட்டா உன்னை நாங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், நீ வாரத்துக்கு 50 கமெண்ட்டுக்காவது நீ ரிப்ளை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ட்டு ஃபேஸ்புக் அல்கரிதமும் சொல்லுது. அப்போ நீங்க அதுவும் வந்துட்டு ரிப்ளை பண்ணணும். 2 விஷயம் இதுல என்னன்னா, கஸ்டமர்ஸ் ஆமா நம்ம ஒரிஜினல் ஐடியில தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க. 2வது, பரவாயில்ல நம்ம ரிப்ளை பண்ணா கூட இவங்க நமக்கு வந்து ரிப்ளை பண்ண அடிப்படை. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே மேம், இப்ப நான் வந்து ஃபேஸ்புக் பேஜும் ஓபன் பண்ணிட்டேன், இன்ஸ்டா பேஜும் ஓபன் பண்ணிட்டேன்,
எனக்கு வந்து என்ன மேம் பெருசா வந்து லாபம் இதுல போய் என்ன மேம் டெய்லி கான்டென்ட் போட்டா எனக்கு என்ன மேம் கிடைச்சிட போகுது? நான் வந்து லோக்கல்லயே நான் வந்து பாத்துட்டு இருக்க போறேன், பேப்பர்ல ஆடு கொடுத்துக்கிறேன், இல்ல வந்து நான் லோக்கல் டிவில ஆடு கொடுத்துக்கிறேன், நான் ஏன் மேடம் சோஷியல் மீடியால ஆடு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நான் ஏன் சோஷியல் மீடியால ரெகுலரா கான்டென்ட் போடணும் அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து சேல் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு சம்பா அரிசி சேல் பண்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு திருவண்ணாமலையில ஒரு சின்ன கடையில நீங்க சம்பா அரிசி சேல் பண்றீங்க. உங்களை அங்க ஒரு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஒரு 30 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ 30 பேரை வச்சே நம்ம வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்க்கு அது ஓகேவா இருக்கும். இல்ல என்னுடைய பிசினஸ நான் ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த ஆர்கானிக் ஷாப்பை நீங்க ஆன்லைன்ல சேல் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா பேஜ், ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ பேஜ் இது பண்ணி உங்க கடை எங்க இருக்கு, உங்க கடையோட போட்டோஸ், உங்க கடையில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், உங்க கடையில வாங்கின கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எல்லாம் என்ன, உங்க கடையில வாங்கக்கூடிய சம்பா அரிசிக்கும் மத்த அரிசிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, சம்பா அரிசியை ஏன் யூஸ் பண்ணணும், சம்பா அரிசிக்கான என்ன பலகாரம் எல்லாம் செய்யலாம், சம்பா அரிசி சாப்பிடுறதுனால டாக்டர் என்ன சொல்றாங்க, சம்பா அரிசி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, இந்த மாதிரியான காமன் பீப்புளுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்க கான்டென்ட்டாவோ போஸ்டாவோ ஸ்டோரியாவோ நீங்க ஒரு 100 முறை போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒரு நார்த் இந்தியால ஒரு தமிழ் ஃபேமிலி, சரியா? அப்ப அந்த தமிழ் ஃபேமிலி என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்காங்க, டெல்லியில பேசிட்டு இருக்காங்க, நான் சம்பா அரிசி வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு எங்க வாங்குறதுன்னே தெரியல. அப்படிங்கிறப்போ நீங்க சோசியல் மீடியால கான்ஸ்டன்டா நீங்க போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த போஸ்ட் போய் சேரும். நான் பார்த்தேன்ப்பா இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க தஞ்சாவூர்ல இருந்து நல்லா திருவண்ணாமலையில நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, நீ வேணா ட்ரை பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாதவங்க உங்க ப்ராடக்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க வரக்கூடிய இடம் சோசியல் மீடியா தான். இன்னைக்கு ஆனந்த் சார் ஹேமா ராகேஷை பத்தி சொன்னாரு அப்படின்னா பாதி பேர் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூகுள்ல போய் தேடுவீங்க ஹேமா ராகேஷ் அப்படின்னு. தேடினீங்கன்னா ட்விட்டர்ல மட்டும் கிட்டத்தட்ட 500 போஸ்ட் இருக்கும், ஃபேஸ்புக்ல ஒரு 2000 போஸ்ட் இருக்கும், யூடியூப்ல ஒரு 300 வீடியோ இருக்கும், இன்ஸ்டாகிராம்ல ஒரு 1000 போஸ்ட் இருக்கும். நீங்க எப்படி எங்க சுத்தினாலும் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நான் ஹேமா ராகேஷ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல 2000 போஸ்ட் போட்டிருக்கேன். அப்போ உங்களுடைய ஹேஷ்டேக் நீங்க பயன்படுத்தி உங்களுடைய பொருட்களை உங்களுடைய சோசியல் மீடியால நீங்க பிராண்டிங் பண்ணும்போது எங்கேயோ நார்த் இந்தியால இருக்கக்கூடிய குடும்பத்தினர் உங்களை ப்ராடக்ட பத்தி பேசும்போது அவங்க நேரா சோசியல் மீடியாவுக்கு தான் வருவாங்க. வந்து உங்களோட சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் பார்த்து ஆமாப்பா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது நீங்க நேர்ல பிசினஸ் பண்றப்போ அந்த மார்க்கெட்டிங் சாத்தியமே இல்லாது. நீங்க போய் நார்த் இந்தியால பிசினஸ் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நேரடியா சொல்றேன். இப்ப இதுவே நீங்க திருவண்ணாமலையில இருக்கீங்க, நீங்க சென்னையில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் என் ப்ராடக்ட் போய் சேரணும் அப்படின்னா நீங்க ஃபேஸ்புக்ல தனியா ஆட் ரன் பண்ண முடியும். சென்னையில இருக்கிற ஆடியன்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி ரன் பண்ண முடியும். இல்ல நான் வந்து டெல்லியில இருக்கிறவங்களுக்கு நான் ரன் பண்றேன்னா தனியா டார்கெட் ஆடியன்ஸை வச்சு உங்களால ஆட் ரன் பண்ண முடியும். அதுதான் வந்து உங்களை ஈஸியா பிராண்டிங் பண்ணக்கூடிய வழி. அப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்க பண்ணும் பொழுது ஈஸியா உங்களை பத்தியும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை பத்தியும் நிறைய மக்கள் கிட்ட உங்களை கொண்டு போய் அது சேர்க்கும். நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் ஒரே நாள்ல எல்லாம் என்ன 100 பேரை போய் சேர்ந்துட முடியுமா, ஒரே நாள்ல எல்லாம் 1 லட்சம் வியூஸ் வரும்னா வராது, கண்டிப்பா வராது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போஸ்ட் போடும்போது 10 லைக் வரும். இத்தனைக்கும் நான் இப்ப தந்தி டிவில ஆங்கர், 10 லைக் வரும், ஒரு 7 கமெண்ட் வரும். ஆனாலும் நான் சலிக்காம போஸ்ட் என்னைக்குமே வந்து நான் போஸ்ட் போடாமலாம் இருந்ததே. லைக் வருதோ வரலையோ, கமெண்ட் வருதோ வரலையோ, அதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் இன்னைக்கும் ரெகுலரா ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதே சமயம் இப்போ ஆனந்த் சார் கூட இந்த ஈவெண்ட் சொல்லும் போது நான் அவர்கிட்ட கிரௌட் என்னன்னு கூட கேட்கல. என்ன அப்படின்னா எல்லாமே ஓகே, இதுல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேர்ல ஒரு 5 பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் போய் சேரும்போது அவங்க அந்த விஷயத்த கன்சிஸ்டன்டா எடுத்தாங்கன்னா அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். எனக்கு வந்து நான் எந்த ஈவென்ட் போனாலும் என்னால ஒருத்தரோட லைஃப் சேஞ்ச் ஆகுதா அது போதும், அதுதான் எனக்கான சாட்டிஸ்பாக்சன். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பர்சனல் பிராண்டிங்ல தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அதனாலதான் நிறைய பேருக்கு நம்ம சொல்றோம். அப்போ பர்சனல் பிராண்டிங் பண்றதுனால உங்களுக்கு யூஸ், நீங்க உங்க துறையில நீங்க ஐகானா இருப்பீங்க. தென் நீங்க நீங்க நல்லா யோசிச்சு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் உங்க நம்புவாங்க. ஆனா அதை ஆத்தென்டிகேட்டா பண்ணணும். மூணாவது வந்து உங்க மேல இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி வந்து பில்ட் ஆகும். ஓகே, ஓனரே வந்து அவங்கள பத்தி சொல்றாங்கன்னு. 4வது உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும்.
உங்கள் துறை சார்ந்து நீங்க நிறைய பேர் நிறைய இடங்கள்ல சந்திப்பீங்க. நீங்க பர்சனல் பிராண்டிங் பண்ணும்போது இப்ப நான் போனேன்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னா ஹேமா ராகேஷ் அவங்க மோட்டிவேஷன் நல்லா பேசுவாங்க அப்படின்னு இன்னொரு 4 பேர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் என்கிட்ட பேசலாம். அவங்க வேற லாங்குவேஜ்ல இருக்கலாம். ஒரு விஷயம் நான் பேசுறேன் அப்படின்னா ஹேமா ராகேஷ் இப்படி சொன்னாங்க அப்படின்னு என்னுடைய அந்த தனிப்பட்ட வாய்ஸ் தனிப்பட்ட பிராண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னோட பிராண்ட் நான் வந்து ஃபார்ம் பண்ணுவேன். அடுத்து எனக்கான புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் என்னோட வீடியோ யார் பார்ப்பாங்க, எப்படி என்னோட போஸ்ட் வந்து இந்த மாசம் மட்டும் 20 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க Facebookல. அந்த 20 லட்சம் பேர்ல ஒரு 200 பேர் ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்தாலோ ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலோ ஹேமா ராகேஷ் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதுதான் பர்சனல் பிராண்டிங் உடைய பவர். அதனால அதை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். சோ உங்களுக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க கொலாப் பண்றதுக்கு. இப்ப நான் வந்து ஜிடி ஹாலிடேஸோட கொலாப் பண்ணிருக்கேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. அவங்க வந்து என்னோட பேஜ் பாத்தீங்கன்னா நான் டிராவல் போஸ்ட் ரெகுலரா போடுவேன். அவங்க டிராவல் பார்த்துட்டு மேம் நீங்க டிராவல் பண்றதும் இல்லாம ரசிச்சு ரசிச்சு வேற எழுதுறீங்களே மேம், எங்களுக்கு கொலாப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது வந்து நான் ரசிச்சு பண்ண ஒரு விஷயம். நான் அவங்களோட கொலாப் பண்றேன். சோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த பக்கம் இருந்து வரும்னு தெரியாது. அதுவும் அவங்க அந்த ஃபாலோ பண்ண சாரி இதுல ஒன்னு ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். எஸ் சேம் வே இதை ஃபாலோ பண்ணி தான் ஒருத்தர் பருத்தி பால் வித்து இன்னும் அந்த பவுடர் வித்து விக்னேஷ் சிவன் போய் பார்த்தார் இல்லையா? சேம் கான்செப்ட் அதே இது. ஃபெமினைன் சொல்லிட்டு நயன்தாரா மேமோட டைப் பண்ண ஒரு நாப்கின். ஸோ இவங்க எல்லாம் இப்போ மேம் சொல்லிட்டு இருக்கு அதே லைவ் எக்ஸாம்பிள் தான். விக்னேஷ் சிவன் சார் இதுல என்னன்னா என்னோட மெயின் பேஜ்ல 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த பேஜ் அவங்க பாக்க என்னோட சப் பேஜ் 16,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த பேஜ் அவங்க ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்ன கான்டென்ட் போட்டுருக்கேன் எனக்கு அந்த பேஜ்ல இருந்து தான் கொலாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அந்த ஜிடி ஹாலிடேஸோட பண்ணணும், அந்த டிராவலர்ஸ் இன்ஃபுளுசர்ஸ்க்கு எல்லாம் இருக்கும். பட் அது வந்து பண்ணும்போது எனக்கு வந்து அப்ப இன்னும் புரிஞ்சது. ஓகே நம்மள வந்து நிறைய 1,17,000 ஃபாலோவர்ஸ். ஆமா ஆமா பாருங்க போய் உடனே இதாங்க பர்சனல் பிராண்டிங். பர்சனல் பிராண்டிங்கோட பவர் தெரியுதா? ஹேமா ராகேஷ் சொன்னோடனே போய் தேடுறீங்கல்ல, தேடினோடனே ஃபாலோவர்ஸ் எடுத்து சொல்றீங்களா, அதேதான். இதுதான் பர்சனல் பிராண்டிங்கோட பவர். நீங்க என்ன ஐம் வாட்சிங் வாட்ச் பண்ணுங்க. நீங்க எல்லாம் வாட்ச் பண்றதா இங்கதான் தெய்வம். வாட்ச் பண்ணாதான் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவீங்க நம்மள பத்தி. சோ அந்த பர்சனல் பிராண்டிங்கோட பவர் இதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஃபீல்டுல யார் எப்படினாலும் வந்து நம்ம பூம் ஆக முடியும். அது வந்து பர்சனல் பிராண்டிங்னால முடியும். சோ நம்ம பர்சனல் பிராண்டிங் இப்படி நீங்க சொல்றீங்க மேடம், ஆனா எல்லாருமே பர்சனல் பிராண்டிங் பண்ணுவாங்க. அப்ப யாரு மேடம் நம்புவாங்க அப்படின்னா அதுக்குதான் நம்ம சொல்றோம் ஒரிஜினலா கான்டென்ட் போடணும், எத்திக்ஸ ஃபாலோ பண்ணணும். எக்ஸாக்டா உங்களோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க ரொம்ப நாள்லாம் ஃபேக்காலாம் உங்களை பிராண்ட் பண்ணவே முடியாது. எங்கனாலும் எக்ஸ்போஸ் ஆயிருவீங்க. இப்ப நான் எழுதுறேன், நான் மோட்டிவேஷன் பேசுறேன் அப்படின்னா அது எல்லாமே என் லைஃப்ல இருந்து எடுத்து பேசுறேன். தூக்கத்துல எழுப்பி நீங்க கேட்டாலும் அதே தான் பேசுவேன். சோ உங்களோட கான்டென்ட்க்கு நீங்க வந்து உண்மையா ஒரிஜினலா எத்திக்ஸா நீங்க இருந்தீங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். அண்ட் நியூ கிளையன்ஸ் நியூ கஸ்டமர்ஸ் வந்து உங்களால ஈஸியா இப்ப வரைக்கும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலனாலும் நீங்க பர்சனல் பிராண்டிங் இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. பர்சனல் பிராண்டிங்க்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு ஒரிஜினல் கான்டென்ட் போடுறது, 2வது கன்சிஸ்டன்டா கான்டென்ட் போடுறது. 10 நாள் போட்டேன் எனக்கு வரல அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. 1 வருஷம் போட்டு வராமலாம் இருக்காங்க. சோ 1 வருஷம் போட்டு 1 வருஷம் 366வது நாள்ல பிக்கப் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால நம்ம கான்டென்ட் என்னைக்கு எப்போ பிக்கப் ஆகும்லாம் நம்ம சொல்லவே முடியாது. கன்சிஸ்டன்சிக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்வேன்னா மதன் கௌரியை நான் சொல்லுவேன். 2015ல இருந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான். என்ன சிக்கல் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் கன்சிஸ்டன்சியை மட்டும் விடவே இல்லை. அதே மாதிரி கன்சிஸ்டன்டா நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கிளிக் ஆகும். சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், நான் எல்லா இடத்துக்கும் சொல்றதுதான். நீங்க வந்து பூர்ஜ் கலிஃபா அந்த பில்டிங் எல்லாம் வந்து மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மேப்ல தான் அந்த கட்டிடம் உருவாயிருக்கும். அந்த மேப்பை வச்சுதான் ஒவ்வொரு செங்கலா வச்சுதான் அந்த கட்டிடத்தை உருவாக்கி இருப்பாங்க. சேம் அப்ளைஸ் டு அவர் லைஃப் ஆல்சோ. ஒரே நாள்ல எதுவுமே மாறாது. ஆனா ஒரு நாளும் நீங்க எஃபர்ட் போட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு நாள் உங்களுடைய பர்சனல் பிராண்டிங் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒன்னும் இல்லை, நான் வந்து கன்சிஸ்டன்டா நான் வீடியோ வந்து இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடி வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ போடுவேன். நான் கன்சிஸ்டன்டா போட ஆரம்பிச்சு 17 நாள் தான் ஆகுது. 17 நாள்ல வந்து என்னுடைய FB பேஜ்ல ஒரு வீடியோ வந்து 9 lakhs போயிருக்கு வியூ. ஒரு வீடியோ. மிச்ச வீடியோஸ் எல்லாமே மினிமம் 10K போயிருக்கு. இன்ஸ்டாலயே நான் இப்பதான் ரெகுலர் வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு டக்குன்னு வந்து 13,000 ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். பர்சனல் பிராண்டிங்ல அது ரொம்ப முக்கியம்.
ஸோ நீங்க அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் இது ஆக்சுவலி ரொம்ப சின்ன டைம் தான். என்னால எவ்வளோ சிம்பிளா சொல்ல முடியுமோ நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் இதை பத்தி அப்டேட்ஸ் எல்லாம் தெரியணும்னா ஹேமலதா ஃபேஸ்புக்ல, மிச்ச எல்லாத்துலயுமே ஹேமா ராகேஷ் அஃபிஷியல் எல்லா சோஷியல் மீடியாலும் போனீங்கனாலும் நான் இருப்பேன். என்ன ஃபாலோ பண்ணுங்க. இதுவும் பர்சனல் பிராண்டிங்கான டிப்ஸ் தான். And thank you so much, Anand sir, for giving this opportunity. And thank you all for joining with me. So fantastic. So wonderful takeaway. இல்லையா? ஏன்னா பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. நான் அதை டேக்அவே எடுத்தேன் அப்படின்னா, ஒரிஜினல் கண்டென்ட் ஷேர் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சேட் பாக்ஸில் ஓசி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரிஜினல் கண்டென்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ரைட். மேம் வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்சனல் பிராண்டிங் செஷன் இப்போ வந்து ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் சோஷியல் மீடியா போங்க, அவங்களை ஃபாலோ பண்ணுங்க. இவங்களோட லிங்க் எல்லாம் நம்ம கம்யூனிட்டியில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் ஃபாலோ தம். அண்ட் இன்னும் ஃபியூச்சரில் விமனுக்கான ஸ்பெசிஃபிக்காக நம்ம செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் மேம் வந்து எடுக்கிறதுக்காக நிறைய பிளான்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தட் கூடிய சீக்கிரம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் பண்ணுறோம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மேம். ஸோ உங்களோட பிஸி ஷெடியூலில் டைம் ஒதுக்கி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நானும் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஸ்பீச்சஸ் ஆசம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் உங்களால சப்போர்ட் தான். டிஎன் டிஜிட்டல் சமிட் ஹோஸ்டிங் வாஸ் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஹோஸ்டிங்லாம் அது நம்மளோட வேலை தான். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். எல்லா கமெண்ட் போட்டிருக்கிற ஓசின் கமெண்ட் போட்டிருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். எஸ், சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். என்ன பர்சனல் பிராண்டிங்ல கமெண்ட்க்குலாம் ரிப்ளை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் சொல்றது நானே ஃபாலோ பண்ணோம்ல. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. Super ma'am. Thank you so much ma'am. Yes, fantastic, right. So என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் டைம்ல நான் இன்வைட் பண்ணேன் மேம். ஷார்ட் டைம்ல இன்வைட் பண்ணேன். ஸோ தட் அவங்க அவைலபிலிட்டிலாம் நிறைய ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்காக இதுக்கு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ அகேன் ஃபார் தட். தேங்க்யூ. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் பீப்புள் சேஸ் அபவுட் நம்ம கம்யூனிட்டியில் நம்ம எடுத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷனோட ஒரு டெஸ்டிமோனியல். சார், ஆக்சுவலி டிஜிட்டல் மார்க்கெட் பத்தி ஒரு 2-3 மாசமான மிகப்பெரிய தேடல் இருந்துச்சு. நிறைய தேடிக்கிட்டே இருந்தேன். சேல்ஸ் ஆஃபீஸரா இருக்கிறேன். இப்போ நான் இந்த கெரியரை அப்படியே அப்கிரேட் பண்ற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு 3 மாசமா நிறைய விஷயங்கள் தேடி 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 படிச்ச விஷயத்த கரெக்டா 1.25 மணி நேரத்துல தெளிவா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங் சொல்லி பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, யூடியூப். அவர் ஒரு 41 வீடியோ போட்டதை நீங்க கரெக்டா 1.25 மணி நேரத்துல சொல்லிட்டீங்க. நீங்க போட்ட ஒவ்வொரு விஷயம், இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நான் தேடின வகையில நிறைய டூல்ஸ் வந்து நிறைய பெய்டா இருந்துச்சு. நிறைய விஷயத்த என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியல. ஆனா இது கொஞ்சம் நீங்க லைவா ஒரு சில விஷயங்கள் செஞ்சு காமிக்கும் போது ஒரு சின்ன ஓகே இது இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வகையில நான் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் குட் டைம். ஸோ அடுத்தது இன்னும் உங்க பிசினஸுக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணுறது எப்படி, எனக்கு ஐடியா இருக்குது, ஃபண்டு இல்லை, கையில் காசு இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டே இருக்கலாம். ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டேன், எங்கே போய் பிச் பண்ணணும்னு தெரியல, எந்த இன்வெஸ்டரை பார்க்கணும்னு தெரியல அப்படின்ற நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் ஓனரோட இன்னும் முக்கியமான ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது, ரைட். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட இப்போ நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு யார் அப்படின்னா பிரேம் ஆனந்த் அவர்கள். ஃபண்டிங் எப்படி வாங்கணும் அப்படின்ற டவுட்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, அதை எப்படி வாங்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ ஐ ப்ரௌட்லி இன்வைட் பிரேம் ஆனந்த் டு த ஃப்ளோர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் பிரேம். Yeah, thank you so much, Anand brother, so for inviting me to this session. So kudos to join this session, and of course I'm glad to see this that such energetic people from across Tamil Nadu. So ரொம்ப சந்தோஷம். இந்த டீட்டெயில்டா இவ்வளோ எஃபர்ட் எடுத்து கம்யூனிட்டிஸ்க்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுல ஐம் சூப்பர் இம்ப்ரெஸ். ஸோ ஐம் ஹாப்பி டு ஷேர் மை இன்சைட்ஸ். ஸோ செஷனுக்குள்ளே போகலாங்களா? எஸ், ஷூர். Yeah, perfect. So perfect. So as a startup, as a business, இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களுக்கு ப்ராடக்டை வந்து உருவாக்கணும், அதை வந்து மார்க்கெட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கஸ்டமரை கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் ஓவர் த டைம்க்கு அது ப்ரைஸிங்கில் அவங்களுக்கு மார்ஜின் வரணும். வேற என் நம்பர் ஆஃப் திங்ஸ் டு பி டன். வெதர் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருந்தாலும் சரி.
பட் இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸஸில் ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ். நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் எடுத்துக்கலாம். லெட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு டீ ஸ்டால் வைக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போடலாம். இதுக்கெல்லாம் பேசிக்காக ஒரு செட் ஆஃப் எஸ்ஓபிஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு பேசிக்காக எஸ்ஓபிஸ் இருக்காது. ஸோ அந்த எஸ்ஓபிஸ் இல்லாமல் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு பிளைண்ட் ஃபோல்டடான விஷயத்தை கவர் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு நமக்கு தெரியாது. காரே இல்லாமல் வந்து கார் பிஸ்னஸஸை பண்ணுறாங்க. மீட் பிஸ்னஸஸ் வந்து லிசியஸ்னு ஒரு கம்பெனி பண்ணுது. லெட்ஸே வந்து யூனிகான்னு சொல்கிறாங்க, ஃபண்ட் ரைசிங்னு சொல்கிறாங்க. ஐடியா மட்டும் இருந்தால் போதும், காசு தராங்க. பேங்க் எனக்கு காசு தர மாட்டுது, நான் கொலாட்ரல் இருந்தால் தான் தருவாங்க சொல்கிறாங்க பிஸ்னஸ்க்கு. பட் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஐடியா மட்டும் சொல்கிறாங்க, காசு தராங்க. இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் டே டு டே. அண்ட் ஃபண்ட் ரைசிங் பற்றி படிக்கிறப்போ இக்கரைக்கு அக்கறை பச்ச மாதிரி அங்கே இருக்கிற ஃபவுண்டர்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் நடத்துகிற ஃபவுண்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸை பார்த்துட்டு ஒரு 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 அபரிவிதமான ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, நம்மளும் என்னைக்கா அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. லாட் ஆஃப் கயாஸ் இதில் இருக்குது. பட் இதில் முக்கியமான பிரச்சனையை எடுத்து தான் நாங்கள் சால்வ் பண்ணுறோம். அண்ட் நான் எங்களை பற்றி நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவில் வந்து நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல ஸ்டார்ட் அப்னா என்னன்னு தெரியணும். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு பேஸ் விஷயம் வந்து ஒன்று தெரியணும். ஆண்டர்ப்ரனருக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ ஆண்டர்ப்ரனர் யார் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி அதை எடுத்துகிட்டு போகிற அதில் வல்ல புத்தொழில் முனைவாக இருக்கா, அதில் வந்து ஏதாவது ஒருத்தங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு யோசிக்கிறவர் தான் ஆண்டர்ப்ரனர். பிஸ்னஸ் மேன் இஸ் சம்திங் இஸ் நாட் லுக்கிங் ஃபார் டு மேக் மீனிங், இம்பேக்ட்லாம் இருக்கான்னு யோசிக்க மாட்டார். அதை காசு பண்ணுமான்றது தான் அவரோட மெயின் இன்டென்ஷனாக இருக்கும். அது தப்பும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டீ ஸ்டால் போடுறேன். அந்த டீ ஸ்டாலில் போட்டு எனக்கு வந்து ஒரு ரெவன்யூ தான் மேஜர் இன்டென்ஷன். நான் எனக்கு ஒரு லொக்கேஷனை ஃபைன் பண்ணுறேன். பேசிக் செட் ஆஃப் எஸ்ஓபிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் நாம முதல்ல தான் டீ கடை போடுறேன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இதுக்குன்னு ஒரு எஸ்ஓபிஸ் இருக்குது. நான் எதுக்கும் பெருசாக தப்பு பண்ண தேவையில்லை. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து நான் வந்து பண்ணுறேன். ஒரு ரெஸ்டாரண்ட் போடுறேன், அதே தான் பேசிக் செட் ஆஃப் எஸ்ஓபிஸ் இருக்குது. அதில் நான் பெருசாக இனோவேட்லாம் எதுவும் பண்ணல. ஸோ அங்கே அந்த இடத்துல அல்டிமேட் எய்ம் டு மேக் மணி, டு மேக் ரெவன்யூ. இங்கே வந்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. ஆண்டர்ப்ரனர் இஸ் லுக்கிங் டு இன்னோவேட் சம்திங் அண்ட் மேக் மீனிங் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸை பற்றி பேசலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸஸ்லாம் வந்து ஸ்கேல் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மால் பிஸ்னஸ் கட்டுறேன். இப்போ மால் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு 100 கோடி ரூபா போட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன், அந்த மால் கட்டுறேன். ஸோ அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஒரு 500 crores வந்து ரிட்டர்ன்ஸ் தருதுன்னு வச்சுக்கலாம். அதே மாலில் நான் திரும்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கட்டணும்னா எனக்கு 100 கோடி 150 கோடியாக கூட மாறலாம், இன்ஃப்ளேஷன்லாம் கால்குலேட் பண்ணி. ஸோ எவ்ரி டைம் யூ திங்க் ஆஃப் த ஸ்கேலபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ அந்த ஸ்கேல் பண்ணுறதுக்கு கேபிட்டல் அதிகமாக கொண்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸஸ் எல்லாமே இது வந்து வெஞ்சர் ஸ்கேலபிள்னு சொல்கிறாங்க. இது ஏன் வெஞ்சர் ஸ்கேலபிள்னு சொல்கிறாங்க அப்படின்றலாம் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா அது ரொம்ப பெரிய வந்து ஹியூஜ் லெவல் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஐடியா வந்து எடுக்குதோ அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்குள்ளே வராது, அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்குள்ளே வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, எந்த ஒரு வித ஐடியா வந்து அதுக்கு ஹை க்ரோத் பிஸ்னஸ் மாடல் இருக்கோ, ரிப்பீட்டபிளாக ரெக்கரிங் ரெவென்யூவா எது கொடுக்குதோ அதுதான் வந்து ஸ்டார்ட் அப் கேட்டகரிக்குள்ளே வரும். சரி, அந்த எக்ஸாம்பிள் சொல்லு பிரேம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேபை புக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம போய் டிரைவரை ஃபோன் பண்ணி பேசுவோம். என்னன்னு ஃபோன் பண்ணி பேசுவோம்னா, எனக்கு இந்த டைமில் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களான்னு கேட்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் அவைலபிலிட்டி. அண்ட் செகண்ட் திங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபேர். நமக்கு இப்போ ஆட்டோ ஏறினாலும் சரி, கேப் ஏறினாலும் சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்ககிட்ட சண்டை போடுறதே ஃபேருக்காக தான். ஸோ ஃபேர். அண்ட் இன்னொரு திங்கை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பட் இது மேக் லாட் ஆஃப் சென்ஸ் ஃபார் யூசர். ஒருத்தங்க நீங்கள் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா? அஃப்கோர்ஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ அப்போது 3 அவைலபிலிட்டி, ஃபேர் அண்ட் அதுக்கப்புறம் ட்ரஸ்டட் சோர்ஸ், 3த்துல இருக்கிற பிரச்சனைக்கும் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்தாங்க. நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், அப்போது ஒரு ஐடியாவை டெக் எனேபிள்டாக மாற்றிட்டா அது ஸ்டார்ட் அப் ஐடியாவான்னு கேட்கலாம். கிடையாது.
ஸோ இங்கே தான் நான் ஸ்டீவ் ஜாப்ஸை ரெமெம்பர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவர் படித்த விஷயம் வந்து கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபாண்ட் எப்படி இருக்கணும், ஒரு டிசைன் சென்ஸ் எப்படி இருக்கணும், இதை பற்றி படிக்கிறது தான் கேலிகிராஃபி. நீங்கள் என்னன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவர் வந்து ஓவர் த டைமில் வந்து அவர் நிறைய பேர் இன்னோவேட்டர்னு கூப்பிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஐ ஃபீல் அஷேம்டு டு பி கால்ட் அஸ் இன்னோவேட்டர்னு சொல்கிறாரு. ஸோ அவர் பண்ண விஷயம் என்னென்னா, நான் வந்து நிறைய டாட்ஸை தான் கனெக்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு ஒரு இன்னோவேஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த வேர்ல்டு வைடாக ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இருக்கிற எல்லா பெரும்பாலும் இருக்கிற ஃபவுண்டர்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணுறப்ப ஏதோ ஒன்று நடக்குதுன்றது. ஸோ அதே மாதிரி இந்த கதையில் நம்ம என்ன டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னு யோசிக்கலாம். ஸோ ஓலாவாகட்டும், ஊபர் ஆகட்டும், அவங்க சால்வ் பண்ணது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கார் வச்சிருக்கவங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சாங்க. ஸோ காரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் என்ன ப்ராப்ளம் இல்லாமல் கார் வச்சிருக்கவங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சாங்க. ஸோ கார் வச்சிருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை, கேப் டிரைவர்ஸ், கேப் ஓனர்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, நான் உங்களை பிக் பண்ணிடுவேன், ட்ராப் பண்ணி அடுத்த செகண்ட்ல இருந்து எனக்கு என்ன ஆர்டர்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ முன்னாடி நான் எம்டி அடிச்சுட்டு இருப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்க எங்க ட்ராப் பண்றீங்களோ அடுத்த நிமிஷத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் they have solved டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டின்றது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னும் நம்ம லேமேனாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு போகணும்னா 10 தெரு சுற்றிட்டு போக மாட்டோம்ல. ஸோ ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பார்த்து தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான், அது மாதிரி தான் அவங்க சால்வ் பண்ண விஷயம் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே நான் வந்து 2 மால் கட்டினாலே திரும்ப 100 கோடி ரூபா, 150 கோடி ரூபா ரிப்பீட்டபிளாக நான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஹியூஜ் ஹைலி கேப்பெக்ஸ் இன்டென்சிவ் பிஸ்னஸ், ரைட்? ஸோ இங்கே நான் வந்து 10 லட்சம் கேப் டிரைவர்ஸ் நான் இன்ஸ்டன்ட்டாக ஆன்போர்ட் பண்ணணும்னா இங்கே டெக்னாலஜி இருக்குது, அசெட் லைட் மாடல், இங்கே நான் எவ்வளோ பேரை வேணால் நான் ஆன்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு தடவையும் பில் பண்ணணும்னு இல்லை. ஸோ அதுக்கு பேர் தான் ரிப்பீட்டபிளா, ஸ்கேலபிளா, ஹை க்ரோத் பிஸ்னஸ் மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ஐடியா ரிப்பீட்டபிள் பிஸ்னஸ், ஸ்கேலபிள் பிஸ்னஸை தேடிட்டு இருக்கோ அதுதான் வந்து ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு சில ஐடியாஸ் வந்து அதுதான் நீங்கள் பார்க்குற யூனிகானெல்லாம் மாறுது. சரிங்களா? சரி, ஓகே, நீங்கள் ஐடியாலாம் வந்துருச்சு, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவை யோசிச்சிட்டிங்க, ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு ஒரு இன்வெஸ்டர்ட்ட போகிறீங்க. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா 2 விஷயம்தான். இந்த ரிஸ்க் ரிவார்டு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். பேங்க் ஏன் காசு தருது ஃபார் பிஸ்னஸ்க்கே சம்டைம்ஸில் தரதில்லை. நீங்கள் போனோன்னா ஒரே ஒரு வார்த்தை கேட்பாங்க, கொலாட்ரல் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. கொலாட்ரல் எக்ஸாக்ட்லி. ஸோ கொலாட்ரல் இருந்தால் நான் அதை வச்சு நான் பிளட்ஜ் பண்ணி வாங்கிப்பேன், நான் ஏன் இப்போ உங்ககிட்ட வரேன்னு சொல்லி நீங்கள் C8லாம் போயிட்டு பிஸ்னஸ் மாடல்லாம் ரெடி பண்ணிட்டு ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் எவென்ச்சுவலி அப்ரோச் பேங்க் மேனேஜர் அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து கெத்தா வந்து அவர் சொல்லுவார், இல்லைப்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இதுதான் ஆக்சுவலி நடக்கும். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்டார்ட் அப்புக்கு எந்த தைரியத்தில் லோன் தருவாங்க? அஃப்கோர்ஸ் தரமாட்டாங்க. ஏன் பேங்க், பிஸ்னஸ்க்கே தரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து பப்ளிக்கோட மணி. ஸோ பப்ளிக்கோட மணி எடுத்து பிஸ்னஸ்ல போடுறக்கே யோசிக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் வந்து ரிஸ்க் ஃபினான்சிங்னு சொல்றாங்க. ஏன்னா ஐடியா மட்டும்தான் இருக்கும், அது யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா, ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த மாதிரி ஐடியாஸ்க்கு காசே கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா அது பப்ளிக்கோட மணி. ஸோ RBI என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ பப்ளிக்கோட மணி எடுத்து ரிஸ்க் ஃபினான்சிங்ல போடக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ ரிஸ்க் ஃபினான்சிங்னா அசெட் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லெட்ஸ் சே கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, ஸோ இதெல்லாம் தாண்டினது தான் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அப்படி என்னப்பா ஸ்டார்ட் அப்லாம் இன்வெஸ்ட் பண்ணா அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஜொமேட்டோல ஒரு லேடி வந்து 10 lakh இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ IPO போச்சு இல்லையா, 2021 to 22 அதுல வந்து IPO போச்சு. 10 lakh போட்டவங்களுக்கு ஒரு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்னு ரொம்ப சீக்கிரமா ஏதாவது ஒரு நம்பர் வந்து டைப் பண்ணுங்களேன், சும்மா டைப் பண்ணுங்க. ஒரு 1 crore கிடைச்சது, 2 crore கிடைச்சது, ஏதாவது ஒரு நம்பர், ரேண்டம் நம்பர், ஜஸ்ட் கிவ் இட் அ ரிப்ளை, ஜஸ்ட் கிவ் இட் அ ஷார்ட், எனி ரேண்டம் நம்பர். ஒரு 10 லட்ச ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்க IPO போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த லேடிக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கும், ஜஸ்ட் எனி ரேண்டம் நம்பர். ஆனந்த் பிரதர், யூ கேன் ஆல்சோ டைப் இட் அவுட், எனி ரேண்டம் நம்பர். ஓகே, 1 crore, 10 crore, 50 crore. ஓகே, ஸோ நீங்க நம்பலனா விடுங்க, 256 கோடி ரூபாய் கிடைச்சது. மீன்ஸ் தட் more than 2000x ரிட்டர்ன்ஸ், ரைட்? ஸோ இது நீங்க கோல்டுலயோ ரியல் எஸ்டேட்லயோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ
பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இருக்கு. அது தெரிஞ்சுதான் வந்து ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுதான் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. சரி, ஏன் அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க? அப்ப அந்த அந்த காசெல்லாம் வந்து போச்சுன்னா போச்சா? ஆமா, கண்டிப்பா போச்சு. ஸோ இங்க நீங்க மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான சேஃப் கார்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அது கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவங்க அஃப்கோர்ஸ் ரிஸ்க் எடுப்பாங்க, ஆனா உசுர விட்ட மாட்டாங்க, ரைட்? ஸோ அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்னன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஒரு ஐடியா கொண்டு வந்தா ஆனந்த் இன்வெஸ்ட் பண்ணுவார், ரைட்? ஸோ அவருக்கு அந்த காசை கொடுத்துட்டு பிளஸ் அந்த அவரோட எக்ஸ்பர்டைஸும் கொடுப்பார். ஸோ மணி பிளஸ் எக்ஸ்பர்டைஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா நீங்க தான் அவங்கள வேலிடேட் பண்ணணும் முதல்ல. ஸோ யார் வந்து பணம் கொடுக்குறனாலும் நீங்க கொடுக்குறாங்களேன்னு வாங்கிடக்கூடாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அண்ட் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ், பணத்தை நீங்க எப்படி வேணா சம்பாரிச்சிடலாம். அவங்களோட டைம் இருந்ததுன்னா அதை வந்து மல்டிப்ளை பண்ணுமா அவங்களோட பிசினஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ரிஸ்க் எவ்வளோ இருக்கு, ரிவார்டு எவ்வளோ கிடைக்குன்றதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுல வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் ரிவார்டு மேக்ஸிமமா இருக்குமா, அட்லீஸ்ட் 10x இருக்குமா? இங்க 2000x இருந்துச்சு. 2000xன்றது அவுட்லயர், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ற கம்பெனிஸ். பட் இங்க வந்து இங்க பேசிக்கா வந்து அட்லீஸ்ட் 10x எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் உங்களுக்கு செக் எழுதுறாங்கன்னா. சரி, யார் சாமி இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்? எப்படி வந்து அந்த ரிவார்ட்லாம் வந்து மேக்ஸிமமா கிடைக்கும், ரிஸ்க் வந்து மினிமைஸ் பண்றது? அதுக்கு ஏதாவது மசாலா பாக்கெட் இருக்கா பிரேம், எனக்கு இருந்தா அனுப்பிவை அப்படின்னா, when comes to I was talking about the technology stack. டெக்னாலஜி பட்டு மத்தி தான் நான் இப்போ பேசியிருக்கேன். அதை தாண்டி வேற என்னெல்லாம் யூனிக்கான இன்சைட்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படி ஒரு ரெக்கரிங்கான ரிப்பீட்டபிளான ஸ்கேலபிளான பிசினஸ் மாடலை கொண்டு வரது பிரேம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆனந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காம ஒரு கார்பரேட் ஜாபுக்கு போயிட்டு அழகா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. ஜஸ்ட் அஸ்யூம் யூ ஆர் ஒர்க்கிங் அட் அஸ் எ பிக் எம்என்சி. அங்க போயிட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க. அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு டெய்லியும் நீங்களும் உங்க மிஸ்ஸஸும் வந்து டெய்லியும் ஜிம் போறீங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு நார்மல் எக் ஷாப் போறீங்க. அந்த எக் ஷாப்ல போய் ஒரு நார்மல் எக் வாங்குறீங்க. அதுக்கு பக்கத்துலயே வந்து ஹாப்பி ஹென்ஸ்னு ஒரு எக் ஷாப் இருக்கு. அந்த ஹாப்பி ஹென்ஸ் எக் ஷாப்ல omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ எவென்ச்சுவலி அது உங்களோட நியூட்ரிஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து டயட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்போ ஆனா ஒரு முட்டை 25 ரூபாய். நார்மலா வாங்கினீங்கன்னா ஒரு முட்டை 5 ரூபாய் தான். அது கமாடிட்டி, இது பிரீமியம் பிராண்ட். ஸோ நான் திரும்ப சொல்றேன், நீங்க வந்து ஒரு கமாடிட்டி பிராண்டை விரும்பாத பிரீமியமான ஆளு, அப்ப கண்டிப்பா நீங்க வந்து நான் அடிச்சு சொல்றேன் ஹாப்பி ஹென்ஸ் தான் வாங்குவீங்க. உங்களுக்கு காசு பிரச்சனையே இல்லைல்ல. ஸோ அப்ப இங்க என்னன்னா, இவங்க வந்து கோழி வளர்ப்புல ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு சர்டிபிகேஷன் வச்சிருக்காங்க, பேட்டன்ட் வச்சிருக்காங்க, ப்ராசஸ் வச்சிருக்காங்க. ஸோ பேட்டன் வளர்ப்பு முறையிலேயே அவங்க மாத்துறாங்க. ஸோ டெக்னாலஜி மட்டும் இல்ல, பேட்டன்ட்லயோ ப்ராசஸ்லயும் அவங்க சேஞ்சஸை கொண்டு வராங்க. அதனால அந்த ஐடியா வந்து ரிப்பீட்டபிளா ஸ்கேலபிள் மாடலா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லார்ஜ் எனஃப் மார்க்கெட், சிக்னிஃபிகன்ட் மார்க்கெட் பொட்டன்ஷியல், டிஸ்ட்ரப்டிவ் இனோவேஷன். ChatGPT நான் இப்போதான் ரீசெண்டாக நான் என்னோட பர்சனல் பிராண்டிங் மேம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பயங்கரமா இம்பாக்ட் பண்ணது வந்து, ஸோ நான் இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பிச் டெக் எக்ஸ்பர்ட்ன்ற ஒரு கீவேர்டு தான் நான் ஆட் பண்ணேன். திஸ் கேவ் மீ a lot of confidence. ஸோ எனக்கு வந்து நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு இந்த லிங்க்டின். ஸோ லிங்க்டின் இஸ் மை லீட் ஃபனல். ஸோ நான் இதில் எழுதியிருப்பேன், நீங்கள் போய் படிச்சு பாருங்க. ஸோ ஜென்ரலாக நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, கூகுளுக்கு வந்து 8 மாசம் ஆச்சு ஒரு 1 மில்லியன் யூசர்ஸ் அக்வயர் பண்றதுக்கு. மைக்ரோசாஃப்ட்டுக்கு 1 இயர் ஆச்சு. ChatGPTக்கு OpenAIக்கு வெறும் 5 நாள் தான் ஆச்சு. இதுதான் டிஸ்ட்ரப்டிவ் இனோவேஷன் சொல்றது. ஸோ அதே மாதிரி பயங்கரமான உங்களுக்கு கஸ்டமர் ட்ராக்ஷன் இருக்கா, கஸ்டமர்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்காங்களா, உங்க ப்ராடக்ட்ல அவ்வளோ என்ன யூஎஸ்பி இருக்கு, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, பெட்டராவோ ஃபாஸ்டர் தென் எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் ஆனால் உங்களால ஒன்று பில்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா, you are creating maximum reward for your investor and minimizing your risk, ரைட்டுங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கம்மிங் பேக் டு திஸ், இத்தனை விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் அதுல நம்ம வந்து எது நமக்கு வேணும் அப்படின்றது நம்ம தெளிவா இருக்கணும். முதல்ல வந்து இந்த ஐடியாவை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, வெஞ்சர் பேக்கப்லாம் இல்லையான்னு சொல்லுவாங்க. வெஞ்சர் பேக்கபிள் இல்லைன்னா, இப்போ நான் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ண போறேன், எனக்கு வந்து ஒரு 100 கோடி பணம் வேணும்னா யாரும் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு வெஞ்சர் ஸ்கேல் ஆகாது, அவ்வளோ பெருசா அதுக்கு பணமும் தேவையில்லை. பணம் தேவையில்லைன்னா என்ன சென்ஸ், அது ஏஞ்சல் இன்வெஸ்டரோட மணி தேவையில்லை. ஸோ அது வந்து அவ்வளோ பெருசான ஸ்கேல் அதுக்கு இருக்காது. ஸோ அதுல ஹைலி கேபெக்ஸ் ட்ரிவன் பிசினஸஸ் தான். ஸோ எப்பவுமே ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிப்ரிசியேஷன், ROI தான் அதிகம். இப்போ லட்சம் நீங்க வந்து ஏன் டெக்ல வந்து நிறைய பேர் காசு கொட்டுறாங்கன்னா, அதுல
ஆப்பெக்ஸ் ட்ரிவன்ல தான் காசு அதிகம். ஸோ அதனால அது தட் ப்ரொடியூசஸ் ROI. ஸோ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா. ஸோ அண்ட் கம்மிங் பேக் டு திஸ் இஸ் ஹவு வி ஹெல்ப் தம் டு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் டு பிகம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி. இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னா, ஒரு கம்பெனி அவங்க வந்து ஐடியாலாம் ஆரம்பிச்சு ஒரு இன்வெஸ்டர் வந்து காசு தருவாங்கன்னு அவங்களோட என்டையர் சொத்து, நிலம், நகை எல்லாத்தையும் வித்து பண்ணிட்டாங்க. பட் அவங்க they couldn't able to attract any VCs, any angel investment. ஸோ ஒரு 1.5 வருஷமா பண்ணவே முடியல. அப்புறம் தான் எங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணாங்க. ட்ரில் டவுன் பண்ணி பார்த்தா அது ஸ்கேலபிளே இல்லை. ஏன்னா ஈஸியாக சொல்லிடும் ஒரு மாடல் ஸ்கேலபிளா இல்லையான்ட்டு. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு ஸ்கேலபிளே இல்லை. வி நாட் ஒன்லி ஹெல்ப் தெம் டு ஸ்கேல் த பிஸ்னஸ், வி ஆல்சோ ஹெல்ப் தெம் டு ஷட் டவுன் த பிஸ்னஸ். இப்போ முதல்ல வந்து அந்த Cloud 9ல சுத்திட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு நடக்குது, தோனில இன்வெஸ்ட் பண்றாரு, நம்ம அதே மாதிரி நம்ம ஒன்று பண்ணிடலாமா, இல்லை இந்த ஐடியா நல்லா இருக்கு, இதை பார்த்து நம்ம இதில் ஜம்ப் பண்ணலாமா அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எராக்குள்ளலாம் போய் மாட்டணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு அழகா பூட் ஸ்ட்ராப் பண்ண வருதுன்னா பூட் ஸ்ட்ராப்பே பண்ணலாம். இல்லை ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், வெஞ்சர் ஸ்கேலபிளான பிஸ்னஸ் மாடல் இருக்குன்னா அந்த மாடலில் வெஞ்சர் ஸ்கேலபிளான பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இதை தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் இது வரைக்கும் அக்குமுலேட்டிவாக 80 crores ஆஃப் மணி ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி மோர் தென் 200+ ஸ்டார்ட்-அப்ஸ்க்கு கைட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இட்ஸ் ஹை பர்ஃபார்மிங் போர்ட்ஃபோலியோனா நீங்கள் எங்கேயாவது இந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குக்கர்னு ஒரு ஆப் இருக்கும். ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு வரும். நீங்கள் குக்கரில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஹோம் பேஸ்ட் இங்கேயோ ஒரு அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ சமைச்ச ஃபுட்டு வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகும். ஸோ தட்ஸ் தட் மோட் பிஹைண்ட் திஸ். அதுதான் ஹை பர்ஃபார்மிங் போர்ட்ஃபோலியோ. அதை வந்து சப்சிக்வெண்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் சச் போர்ட்ஃபோலியோ அண்ட் வி ஹாவ் மெனி டு ஷோ திஸ். அண்ட் எங்களோட வெப்சைட்டை நீங்கள் போய் பாருங்கள், யூ கேன் கெட் டு திஸ். ரைட். ஸோ எனக்கு இந்த லிமிட்டட் டைம் இருக்குன்றனால நான் ஒரு சில விஷயத்த மட்டும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த விஷயத்த மட்டும் கவர் பண்ண நினைக்கிறேன். சரிப்பா, நீ இதெல்லாம் சொல்ற ஃபண்ட் ரைசிங் மட்டுமே ஒரு அப்ஜெக்டிவா, காசு மட்டும்தான் எல்லாமே வா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ காசே வாங்காம 10 பைசா வாங்காமல ரொம்ப பெருசா ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. நீங்க ஜோகோ எடுத்து பாத்தீங்கன்னா 8,000 கோடி ரூபாய் ரெவன்யூ. ஜீரோதா பாத்தீங்கன்னா மோர் தென் 3,000 crore 4,000 crores ஆஃப் ரெவன்யூ. அண்ட் அதுல நெட் மார்ஜின் மட்டுமே ஜோகோக்கு வந்து more than 2,000 crores plus, right? ஸோ இதெல்லாம் 10 பைசா வந்து வெளில காசு வாங்காமலே ஸ்கிராச்ல இருந்து க்ரோ பண்ணியிருக்காங்க இந்த பிஸ்னஸஸ்லாம். ஸோ இங்க இருக்கிற பார்த்த கம்பெனிஸ் எல்லாமே நீ ஜீரோதா ஜோகோ மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க ரொம்ப டெக்னிக்கலா இருந்தா. ஜோகோ எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து இந்த சாம்ராஜ்யத்தை 1 பைசா வாங்காமல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ இது என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இப்போ அதை பண்ண முடியுமான்றதான் பிரச்சனை. வென் வி கம்பேர் டு த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கணக்கு போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ வந்து அந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், நீங்க ஒரு கஸ்டமர் அக்வயர் பண்ணுன்ற காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், ரைட்? ஸோ இந்த டைம்ல ஒரு பிசினஸ் வெஞ்சர் ஸ்கேலபிளா இருக்கு, ஆனா நான் பூட் ஸ்ட்ராப் தான் பண்ணுவேன்னா உங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து உங்களை சாப்பிட்டுருவாங்க ஓவர் த டைம்ல. எனக்கு வந்து அதெல்லாம் பெருசா கோலே இல்லை, நான் வந்து ஃபண்ட் ரைசிங்லாம் பண்ணிலாம் எடுத்துட்டு போகணும் இல்லை, பொறுமையா போனா போகலாம், அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்சைட். இது ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. போகணும் போக வேணான்றது உங்களோடது. பியர் ப்ரெஷருக்குள்ள போய் மாட்டிக்கவே வேணாம். அவன் ரைஸ் பண்றான், நான் ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மித்துக்குள்ள போய் மட்டும் மாட்டிக்க வேணாம், ரைட்? அண்ட் கமிங் பேக் டு திஸ், இங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே மோர் தென் $1 trillion கேப்பை டச் பண்ண கம்பெனிஸ் அண்ட் $1 billion டச் பண்ண கம்பெனிஸ். இதுல இருக்க நான் ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நான் எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன், இன்ஃபோஎட்ஜ். ஸோ இன்ஃபோஎட்ஜ் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பிஸ்னஸ் வச்சிருக்காங்க. நீங்க பாக்குற நாக்குரி அவங்களுக்கு தான், ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு தான். ஸோ நான் முன்ன சொன்ன இல்லையா, ஜொமேட்டோல இயர்லி இன்வெஸ்டர் இவங்களுக்கு தான், இவங்களுக்கு தான் 4,000 கோடி எக்ஸிட் போச்சு, ரைட்? ஸோ மேட்ரிமோனி, ஜீவன் சாத்தி வச்சிருக்காங்க, எஜுகேஷன்ல 6 வச்சிருக்காங்க. ஸோ இவங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி லெஜெண்டரி பிசினஸ் பண்ணா எத்தனாயிரம் கோடி வந்து இப்ப இருக்க ஃபவுண்டர்ஸ் தான் கண்டிப்பா ரைஸ் பண்ணிருப்பாங்க. பட் நீங்க நம்புங்க, நம்பலாம் விடுங்க, ஒன்லி 3 to 4 crores மட்டும் தான் ரைஸ் பண்ணியிருந்தார் அந்த டைம்ல. சஞ்சீவ் பீக்ஷதானின்றவர் தான் அந்த ஃபவுண்டரு. அவரோட வீடியோஸ்லாம் போய் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பாட்காஸ்ட்ல நான் கஸ்டமர்ஸ் மணில தான் ரன் ஆனேன், நான் ரைஸ் பண்ண அமௌண்ட் கம்மி தான், ஐபிஓ போறப்ப கூட அந்த 1 கோடி to 2 கோடி என்னோட அக்கௌண்ட்லேயே தான் இருந்துச்சு, நாங்க பெருசா செலவே பண்ணல அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, இதுல முன்னாடி பார்த்த மாறல்ல காசே இல்லாமலும் பண்ண முடியும். பட் ஒரு சில விஷயம் இப்போ ஒத்துக்காது நீங்க வெஞ்சர் ஸ்கேலபிளா போகணும்னா. பட் இங்க பாத்தீங்கன்னா காசே இல்லாமலும் அவ்வளவு பெரிய விஷயத்த பில்ட் பண்ணியிருக்காங்க.
அவ்வளோ பெரிய விஷயம் சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா. அண்ட் கம்மிங் டு திஸ், அந்த 90% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஃபெயிலுன்றதெல்லாம் கதையெல்லாம் தாத்தா காலத்தோடய முடிஞ்சிருச்சு. அண்ட் 20% ஆஃப் யூனிகார்ன்ஸே ஃபெயில் ஆகுது. மீன்ஸ் யூனிகார்ன்னா 8000 கோடி வேல்யூவேட் பண்ண கம்பெனியே ஃபெயில் ஆகுது. இப்போ பைஜூஸோட கேஸ் ஸ்டடிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மோர் தென் $20 பில்லியன் கம்பெனி. ஆனால் இப்போ நடுத்தருவில் நிற்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ பட் அதுக்கு மட்டும் அவங்களுக்கு காரணம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், நான் எல்லா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்கிட்டையும் எம்எஸ்எம்இ ஓனர்ஸ்கிட்டையும் நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சது போய் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. டீ கடையில் பேசுகிற மாதிரியான டாக்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. உள்ள வந்து என்ன நடந்துச்சு, அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு அதை லேர்ன் பண்ணிக்கிற கியூரியஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். கமெண்ட் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு சென்சிபிளான ஒரு ஃபவுண்டர் வந்து எப்படி ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின்றத வந்து நீங்கள் போய் படிச்சு பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் அதே மாதிரி பீக் 15 வெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. வேர்ல்டுலேயே 3rd லார்ஜஸ்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம் வந்து செக்வாயா கேபிட்டல். அவங்களுக்கு தான் அந்த பீக் 15ன்னு சொல்றது. ஸோ அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க இந்தியா, சைனா எல்லாத்துலேயும் நிறைய யூனிகார்ன்ஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணுறப்ப தான் தெரியுது யூனிட் எக்கனாமிக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரொம்ப சிம்பிள், பர் யூனிட்டுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கமா இல்லையா. ரொம்ப சிம்பிள், ஒரு ப்ராடக்டை நம்ம செஞ்சு ₹5 செலவாகுது, ஆனால் வந்து நம்ம ₹2 ₹3 தான் விற்கிறோம்னா நம்ம வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் மார்ஜினில் இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதுவே வந்து ₹10 விற்கிறோன்னா நமக்கு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் மார்ஜினில் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக லேமன் லாங்குவேஜில் சொல்லியிருக்கேன், அக்கௌண்டிங் நாலேஜ்லாம் எதுவுமே இல்லாமல். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப பெருசாக இது கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி நமக்கு கிராஸ் மார்ஜின் ஒரு 30 இருக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம 25லேருந்து 30க்குள்ள வர ட்ரை பண்ணணும். ஸோ அப்படியே நம்ம வந்து லாஸ் மேக்கிங்லேயே கம்பெனி ட்ராவல் பண்ணக்கூடாது. அப்புறம் ஏன் ஸ்விக்கி ஜொமேட்டோக்கெலாம் வந்து லட்சம் கோடியாக வந்து கொட்டுறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து அந்த கஸ்டமர் அக்விஷன் காஸ்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக போகணும். காஸ்ட் ஆஃப் க்ரோத்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு ராஜேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து SRMல படிச்சுட்டு இருந்தான். இப்போ கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கே வந்துட்டான். சென்னையில் ஒர்க் பண்ண நடுவில் வேற. ஸோ அவன் வந்து ஒரு 5 வருஷம் சென்னையிலே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஸ்விக்கி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறான். 5 வருஷம் அவன் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறான் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு மாதமும் 10,000 வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு செலவு பண்ணுவான் அக்குமுலேட்டிவாக. ஸோ லெட்ஸ் நீங்கள் இந்த கேஸுக்கு ஸ்விக்கினே வச்சுக்கோங்க. அப்போ ஸ்விக்கியில் 10,000 செலவு பண்ணுறான்னா வருஷம் 1,25,000, $1,20,000. அப்போ நீங்கள் அக்குமுலேட்டிவாக 6 lakhs யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து அவனால் 6 lakhs ரிட்டர்ன் எடுக்க முடியுது அப்படின்னா they're even ready to spend more than 6 to 7 lakhs ஒரு கஸ்டமர் அக்வயர் பண்ணுறது. அப்போ யோசிச்சு பாருங்க. அதனால தான் நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் யூடியூப் போனால், லிங்க்டின் போனால், மற்ற எந்த பிளாட்ஃபார்மில் கிராஸ் சேனல் எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆடு வந்துகிட்டே இருக்கு. they're not even hesitating to put more money to acquire more customer. ஸோ growth வந்து அந்த growth ஓடுற டைம்ல நடக்கும். அந்த growth வாங்குறதுக்கு தான் VCஸோட மணிஸ்க்கு பின்னாடி ஓடுறாங்க. அந்த காசை வாங்கி இங்கே growth அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ 10 வருஷம் நடக்க வேண்டிய growth 2-3 வருஷத்தில் பண்ணுறதுன்றது தான் அந்த VC கேம். ஸோ அவங்களும் அப்போ தான் ரிட்டர்ன்ஸை வந்து அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்க முடியும். இந்த கேமை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் ஃபண்ட் ரைஸே பண்ணணும். ஸோ ஃபண்ட் ரைஸை பண்ணிட்டு ஜாலியாலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஃபண்ட் ரைஸ் பண்ணால் 10ல் ஓடுறீங்கன்னா 100ல் ஓடணும். அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு 20-30 ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். ரைட்? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது. அதே மாதிரி நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் கவர் பண்ணிட்டு நான் கொஷின்ஸுக்கு போயிடலாம். நிறைய பேருக்கு கொஷின்ஸ் இருக்கும். இந்த ஸ்டோரி நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீட் ரவுண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, நான் வாழ்க்கையில் வந்து ஃபண்ட் ரைஸே பண்ணுறதில்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது நீங்கள் க்ரோ ஆகிறதுக்காக தான். ஸோ ஸ்கேல் ஆகிறதுக்காக தான். ஸோ டீம் முன்னாடி கண்டிப்பாக பார்ப்பாங்க. டீம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இது நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ யூ கெட் டு நோ திஸ். ஸோ கிரீஷ் மாத்ருபூதமோட எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். 10 வருஷம் அந்த மனுஷன் ஜோகோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கம்பெனி எப்படி ஒரு SaaS எப்படி வளருதுன்ற இன்சைட்ஸ் இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷம் SaaS எப்படி ஹைப்பர் ஸ்கேலாக இருக்குது, அதில் என்ன நியூவான்சஸ்லாம் இருக்குன்றது நல்லாவே தெரியும். அதனால தான் இவர் ஃப்ரெஷ் டெஸ்க் தான் ஆரம்பிச்சாரு. அப்போ செக் எழுதுனதுக்கான காரணம் இதுதான். ஸோ ஃபவுண்டர் மார்க்கெட் ஃபிட்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி நீங்கள் எதில் ஒர்க் பண்ணீங்க, இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற ஐடியா அதில் இருந்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அண்ட் 2வது மார்க்கெட் சைஸ். ஸோ 1 லிட்டர் வாட்டர் கேனில் 1 லிட்டர் தண்ணி தான் ஊற்ற முடியும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். மீன்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரோ ஒரு
ஐ மீன் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்டோ வந்து உங்களோட ஐடியாவில் காசு போடுறாங்கன்னா அட்லீஸ்ட் 100 கோடியிலேருந்து 1000 கோடியா மாறுமான்றது ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷன். விசிஸ்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 8000 கோடி பிஸ்னஸ் இது வருமா அப்படின்றதான் யோசிப்பாங்க. அப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து ஐஃபோனுக்கு ஃபோனுக்கு கவருக்கு ஒரு ஸ்ப்ரே கண்டுபிடிக்கிற மிஷின் மூட்டைப்பூச்சி மிஷின்லாம் இருக்கக்கூடாது. மேக் இட் கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு மஸ்ட் டு ஹேவ் ப்ராடக்டாக இருக்கணும். எல்லாரும் மக்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கணும். அண்ட் அதை வந்து எப்படி நீங்கள் வந்து கொண்டு வர போறீங்க, அது கண்டிப்பாக வந்து சீட் ரவுண்டில் செக் எழுதுறவங்களுக்குலாம் டீம் கண்டிப்பாக இருக்கணும். அதை வச்சு தான் செக் எழுதுவாங்க. மார்க்கெட் சைஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு 20 கோடி 30 கோடி தான் மார்க்கெட் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 கோடி பிஸ்னஸாக அதில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஒரு சில எஸ்டாப்ளிஷ்டு ஃபவுண்டர்ஸ்க்குலாம் ப்ராடக்ட் இல்லைனாலுமே காசு தருவாங்க. அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சீட் ரவுண்டில் செக் வாங்குறதுக்கு. அண்ட் இது 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 மேஜராக இது புரிஞ்சுக்கோங்க. விசிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃபை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது எப்படி நடக்கும் பிரேம் அப்படின்னா, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் இப்போ நடக்குது, ஏன் நம்ம இந்த ஐடியா இப்போ கொண்டு வரணுன்ற ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, காத்தா புக் வரத்துக்கு முன்னாடி, ஜியோ வரத்துக்கு முன்னாடி நம்மலாம் வந்து மஞ்ச நோட்டில் எழுதிட்டு இருப்பாங்க. இந்த கிரானா ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் இவங்க இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ இன்வென்ட்ரி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ we are requesting a UPI request to any other vendor to collect the money. ஸோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு பாருங்களேன். அப்போ 40,000 மெர்ச்சன்ட்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 10 லட்சம் மெர்ச்சன்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஹைப்பர் க்ரோத்ன்ட்டு வச்சு 4-5 மாசத்துல. இதுதான் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்னா ரொம்பலாம் டேர்ம்ஸ்லாம் பேசுறேன்னு நினைச்சுக்கோனா, நம்ம பண்ண ப்ராடக்ட் மக்களால் ஏற்றுக்கப்பட்டுச்சா இல்லையா, அவ்வளோதான். 10 பேர்ல வந்து 7-8 பேர் வாங்கிட்டாங்கன்னா ஓகே. ஒரு 4-5 பேர் 3-4 பேர் தான் வாங்கினாங்கன்னா ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? விசிஸ் வந்து இந்த கேமை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. யாருக்காகவும் பண்ணக்கூடாது. கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கண்ணை மூட்டு பில்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்க வேணா போயிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்டர் கிட்ட போகணும்னா மிஸ்டேக் ப்ரொஜெக்ஷன்ஸ், கம்பெனி வேல்யூஷன்ஸ், கேப் டேபிள் இது எல்லாத்தையும் வச்சிருக்கணும். ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக சொல்லணும். ப்ராப்பராக சொல்லி அப்புறம் செக் எழுதுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் நாங்கள் கூட ட்ராவல் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் இன்சைட்ஸ் பண்ணுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபண்ட் ரைசிங் வந்து ஒரு பயங்கரமான தலைவலி பிடிச்ச வேலைங்க. ஸோ அதை வி ஆர் மேக்கிங் இட் ஈஸி. ஸோ இதில் நார்த்துலலாம் வந்து வதன்னு நிறைய பேர் இருக்காங்க. பட் அதில் வந்து நிறைய சம் ஃபேக் பீப்புள்ஸும் இருக்காங்க. பட் இங்கே என்னன்னா முதல்ல வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம ஊர் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு தெரியணும். ட்ரெடிஷன் டு ஐ மீன் டு நியூ ஸ்கேலபிள் பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்து ஐடியாஸ் தெரியணும். D2C பிராண்ட் ஓனர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லைன்ற சொல்லி தான் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். அட் ஏஜ் ஆஃப் 22 நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணேன். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. நிறைய இடத்துல ஃபெயில் ஆனால் திஸ் இஸ் மை 6th வெஞ்சர். அப்புறம் தான் நான் யூஸ் டு கான்ட்ரிபியூட் நேட்டிவ் லீட், கூகுள் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது நிறைய கான்ட்ரிபியூஷன் இருந்தப்போ ஐ காட் டு நோ திஸ். ஓகே, இதுக்கு நிறைய பல்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இது நிறைய பேருக்கு கைட் பண்ண ஃப்ரீயாக கைட் பண்ண ஆரம்பித்தேன். ஒன் ஃபைன் டே இப்போ ஆனந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து, ஏன் நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறீங்க, ஸோ டூ இட் ஃபார் அ காஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ மேம் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்டர் வித் பர்சனல் பிராண்ட். இது வந்து பிரேம் இன்சைட்ஸாக தான் இருந்துச்சு. ஐம் கிவிங் இன்சைட். ஸோ பிரேம் இன்சைட்ஸ் டர்ன்ட் இன்டு அ ஸ்டார்ட் இன்சைட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்தாங்க. தே புட் த மணி அண்ட் இட்ஸ் ஸ்கேல்ட். அண்ட் இது வரைக்கும் இப்போ 200 ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு கைட் பண்ணியிருக்கோம். அக்குமுலேட்டிவ் தே ஹேவ் ரைஸ்ட் 80 crores ஆஃப் மணி. த அக்குமுலேட்டிவ் வேல்யூவேஷன் வந்து $600 million ரைட் நவ். For every other startups have completely raised through Start Insights. So this is what we doing, and I'm open for questions. And I'd like to give a gratitude note to Anand's brother. So thanks for arranging it and keep me involved. I'm happy to guide more number of startups if any coming through your area. Yeah, useful. Super, fantastic, right? So if you feel Primoda sessions ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா டைப் வி இந்த chat பாக்ஸ். ஃபண்ட் ரைசிங் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக டெக்னிக்கலான விஷயத்தை கூட ஈஸியாக வந்து நீங்கள் புரிய வச்சுருந்தீங்க. எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். குடோஸ் டு என்டையர் டீம். வர்தினி, கார்த்திக். எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் வர்தினி மேம். சூப்பர். எஸ், வெரி யூஸ்ஃபுல். சூப்பர், ஃபேன்டாஸ்டிக், ரைட்? ஸோ உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்போவுமே குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் உங்களோட இருக்கும். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், இதே மாதிரி எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எப்போவுமே. ஸோ தட் So yeah, keep me connected and I'm happy to guide you. So thank you so much for this opportunity. Anyway, thank you so much, Mr. Prem. And நம்ம எங்கே விட்டோமோ அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்?
ஸோ குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூலில் இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் இயர் ஆன் இயர். அண்ட் வீக்லி பார்த்தீங்கன்னா 2 செஷன் இருக்க போது. அது ஸோ குரூப்பில் வந்து கேலக்ஸி அப்படின்னு ஒரு குரூப் பார்த்துருப்பீங்க நம்ம கம்யூனிட்டியில். ஸோ இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஓனர் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் பிராண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு குரூப் தான் இது. இதில் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறீங்க, சோலோபர்னராக இருக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துக்கணும், இல்லைன்னா ஒரு 10 ஸ்டாஃப் வச்சுட்டு நான் வந்து எங்கள் பிஸ்னஸை பிராண்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபார் ஷுர் இந்த குரூப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குரூப் வந்து பெய்டு குரூப். இதுக்கு முன்னால் காட்டின எல்லா குரூப்பும் ஃப்ரீ, ரைட்? எம்எஸ்எம்இ குரூப், விமன் குரூப் ஆஸ் வெல் அஸ் கிரியேட்டர் ஸ்கூல், இது எல்லாமே ஃப்ரீ. பட் கேலக்ஸி வந்து பெய்டு ஃபார் 1 year சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் இதில் என்னெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்லி எம்எஸ்எம்இ ஓனர் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டெப்த் ட்ரைனிங் ஆன் பிராண்டிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸில் கவர் ஆகும் ஃபார் நெக்ஸ்ட் 1 year. அண்ட் மார்க்கெட்டிங்கில் என்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்க்ளூடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆட் வந்து என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணணும், எப்படி வீடியோஸ் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் சேல்ஸ் ப்ராசஸ், குறிப்பாக சேல்ஸ் ஃபனல் எப்படி பில்ட் பண்ணுறது, சேல்ஸ் ப்ராசஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆன்லைன்லேயே எப்படி சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். டெலிகால் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி சேல் க்ளோஸ் பண்ணணும், மெயில் அனுப்புனீங்கன்னா எப்படி க்ளோஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கேலக்ஸியில் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பிஸ்னஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை பிராண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த கேலக்ஸியில் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் பெய்டு மெம்பர்ஷிப், யூ கேன் அட்டெண்ட் ஆல் த ட்ரைனிங் செஷன்ஸ் இன் மல்டிபிள் டைம்ஸ். எத்தனை டைம் வேணாலும் பெய்டு செஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். மற்ற குரூப்பில் இருக்கிறவங்க பெய்டு செஷன் ஒவ்வொரு தடவையும் பே பண்ணி தான் அட்டன் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் 1 year. அண்ட் கன்சல்டேஷன் ப்ரிவிலேஜ், உங்கள் பிஸ்னஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஹேவ் அ கன்சல்டேஷன் வித் அஸ் ஸோ தட் வி கேன் ஹெல்ப் யூ டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். அண்ட் லீடர்ஷிப் ப்ரிவிலேஜ் ஆன் அவர் கம்யூனிட்டி, ரைட்? ஸோ டைம் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் ஷார்ட்டாகவே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் 3,999 ஃபார் 1 year. ஒரு வருஷத்துக்கு 3,999 ஃப்ரம் டுமாரோ. ஓகே, ஃப்ரம் டுமாரோ. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் வித் 1,999. ஓகே, 1,999 நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது கேலக்ஸி கோயிங் டு பி ஹெல்ப் யூ. அண்ட் செஷனோட கடைசி வரை இருங்க. ஐம் கோயிங் டு கிவ் யூ சம் போனஸஸ். ஏற்கனவே நான் ஒரு போனஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இன்னும் 4 போனஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ தட் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் செஷன் எண்ட் வரைக்கும் இருங்க. ஸோ தட் ஐ கேன் கிவ் யூ த போனஸஸ், ரைட்? ஸோ அண்ட் இதை நீங்கள் பண்ணுறதுனால என்னென்ன யூஸஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். அண்ட் இன்னொரு குரூப் பார்த்துருப்பீங்க, யூனிவர்ஸ், ரைட்? Universe is a group for MSME business owners, those who have staffs, right? நிறைய ஸ்டாஃப் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 5 crore வரைக்கும் நீங்கள் வந்து டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள். இன்டெப்த் ட்ரைனிங் ஆன் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் வந்து இன்பில்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் பிஸ்னஸில் இன்பில்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ட்ரைனிங்ஸும் அட்டன் பண்ணலாம். அஸ் வெல் அஸ் கேலக்ஸியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்க அட்டன் பண்ண முடியும். கேலக்ஸியில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதையும் இவங்க அட்டன் பண்ணலாம். அஸ் வெல் அஸ் யூனிவர்ஸோட விஷயங்களும் இவங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற எல்லாருக்கும் மற்ற குரூப்ஸில் இருங்க, அதில் ஃப்ரீயான ட்ரைனிங்ஸ் வரும். பட் இந்த 2 குரூப்பும் ஸ்பெசிஃபிக்காக ஃபார் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஓகே, ஸோ தட் அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உங்கள் பிஸ்னஸ் ஆட்டோ பைலட்டில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கன்சல்டேஷன் ப்ரிவிலேஜ் இருக்குது. மார்க்கெட்டிங் லேப் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூனிவர்ஸ் மெம்பர்ஸ். ஸோ தட் மார்க்கெட்டிங் லேப் உங்களுக்கு வேணும், உங்கள் பிஸ்னஸ்க்கு நிறைய கஸ்டமர் கொண்டு வர்றதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ப்ராசஸ் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த யூனிவர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்பர்ட் டேபிள் இருக்குது. எக்ஸ்பர்ட் டேபிள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டோட நீங்கள் டேரெக்டாக மீட் பண்ணி பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ தட் உங்கள் பிஸ்னஸில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். சேம் இண்டஸ்ட்ரி, உங்கள் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸோட டேரெக்டாக மீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம இந்த யூனிவர்ஸில் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், ரைட்? ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 year சப்ஸ்கிரிப்ஷன் 6,999 நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அது நாளையிலிருந்து இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் டுடே யூ கேன் பே 3,799. ஓகே, 3,799 பெர் இயர் நெக்ஸ்ட் 1 yearக்கு. இதில் வர்ற பெய்டு செஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்ளீட்லி ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 80% ஆல்ரெடி ஃப்ரீயாக தான் இருக்க போது. பட் 20% பெய்டு செஷன் இருக்குது. ஏன் பெய்டு செஷன் இருக்குது? ஃப்ரீயாகவே எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா பெய்டு செஷன்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்டபிளாக இருக்கும் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே, அதனால தான் பெய்ட் செஷன் நம்ம அட்டன் பண்ண சொல்கிறோம். அண்ட் ஃப்ரீ செஷன்லேயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேதர் பண்ண முடியுது அப்படின்னா பெய்ட் செஷனோட ஒருத்தர் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரைட், இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஐ வில் ஷேர் திஸ். என்னை தனியாக பிங்க் பண்ணுங்கள் ஸோ தட் நான் வந்து அந்த ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரைட், பிரேம் பேசிட்டாரு. அண்ட் யூனோ திஸ் இஸ் வாட் சேல்ஸ் 10Xல பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தங்களோட யூனோ இது பெய்டு செஷன். ஓகே, பெய்டு செஷன். இதில் அட்டன் பண்ணவரோட ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ்டா கொஞ்சம் டெலிவரி பண்ண முடியுது சார். ஓகே, கான்ஃபிடென்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருக்கு தெரியும். So we have known some part of important things, so that's why the confidence has been increased to a certain level. So it was fantastic feel. Yes, they have taken the first level, accepted for the plan. The project value may be more than 50-60 lakhs per plan. Super. And now we are following the strategies in our advertisements, giving like a tripwire. So it's working well for the last 2 days. Fantastic. Yes, see, first 3 நாள் சேல்ஸ் 10X எங்களோட செஷன் அட்டன் பண்ணாரு. இவர் வந்து ஆர்கிடெக்ட், 100 ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு முன்னால் பண்ணியிருக்காரு. 10 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. மதுரையில இருந்து ஒரு ஆர்கிடெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேல நம்ம கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 60 lakh ஒர்த்தான ஆர்டர் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஓகே, வித்தின் 3 days. ஸோ திஸ் இஸ் ஹவு நம்மளோட பெய்ட் செஷன்ஸ்லாம் இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கிடைக்காம போகாது, உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் போகாமல் போகாது. ஐ எம் கேரண்டீட் ஆன் தட். நீங்கள் இதனால கண்டிப்பாக பெய்ட் மெம்பராக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஸ்பீக்கர்ஸ் ஜஸ்ட் ஹூ சப்போர்ட்டட் டு மீ. அண்ட் நிறைய டேக்அவேஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹேமா, ராகேஷ், மேடி அண்ட் பிரேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். அண்ட் ரைட், ஸோ பிகம் அ மெம்பர் அண்ட் என்ஜாய் த பெய்ட் செஷன்ஸ். ஓகே, ஸோ பெய்ட் செஷன் இப்போ அடுத்தடுத்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் வரிசையாக. ஸோ தட் அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இஃப் யூ ஹேவ் 500 யூ கேன் புக் அண்ட் பிகம் அ மெம்பர். நெக்ஸ்ட், திஸ் இஸ் அ டெஸ்டிமோனியல். இப்போ 2021 நான் ஒரு 7 இயர்ஸாக அந்த ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்கேன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு. 2021 பிஸ்னஸ் growth boot camp வந்து இருந்துச்சு. ஸோ அதோட டெஸ்டிமோனியல். கண்டென்ட் வந்து சூப்பரான கண்டென்ட். ஸோ நல்லா எல்லாத்துக்குமே ஒரு வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நீங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானே ஒரு நிறைய பேருக்கு நிறைய இதுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்து வரதுக்கு பிளான். ஓகே, ஸோ பார்ட்டிசிபென்ட் அவங்க அட்டன் பண்ணது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. இன்னைக்கு போனஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் கேன்வா மாஸ்டர் ஐ கோயிங் டு கிவ். இன்னைக்கு அட்டன் பண்ணதால இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ. ஸோ இதை வாங்கணும், யூ ஷுட் டூ ஒன் திங். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு சின்ன 30 செகண்ட் டெஸ்டிமோனியல் வீடியோ கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஸோ தட் நீங்கள் இதில் ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். செஷன் வந்து ரொம்ப எக்ஸலன்ட் சார். ஆக்சுவலி ஏன்னா அந்த எனர்ஜி லெவல் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரலையும் எங்கேயுமே வந்து டைம் பார்க்கும்போது தான் தெரியும் 10:30 ஆச்சோ அப்படின்ட்டு. ஸோ 2.5 hours எப்படி போச்சுனே தெரியல. அந்த லெவலுக்கு என்கேஜாகவும் இருந்தது. ப்ளஸ் என்ன சொல்ல நாலேஜ் ஆஸ்பெக்ட்ல நல்லா இருந்தது. ஸோ டேக்அவே நிறைய கிடைச்சிருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் தான், நம்ம அடிக்கடி பேசுறது தான். ஸோ ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், அதுக்கான டேக்அவே நிறைய கிடைச்சிருக்கு. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். Yeah, actually this session was very useful. Yeah. And branding and positioning பத்தி நிறைய நல்லா சொல்லியிருந்தாங்க ஹேமா. Yes. And இவர் பிரேம் சம்திங் அந்த பர்சன் வந்து அந்த பிச் டெக் Yeah. he gave the more informations, more informative positioning and everything is very good. நல்லா இருந்தது. அண்ட் அது எப்படின்னா ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருந்துச்சு. கான்வர்சேஷன் ரிலேட்டட்ல போர் அடிக்காம பாருங்க, மணி 10:15 மேல ஆயிடுச்சு. இட் வாஸ் வெரி குட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் செஷன். நான் எப்பவுமே சொல்றது இதுதான். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆர் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ லீடர், ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணால் போதும், உங்கள் கோலை நோக்கிய பயணத்துக்கான ஆக்ஷன். அண்ட் வி ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் கம்யூனிட்டி. கம்யூனிட்டியில் யார் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ, யார் க்ரோத்தை வந்து ஒரு ஃபயராக வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. ஸோ அதில் நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஸோ உங்ககிட்ட அந்த ஃபயர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிசிபென்ட் தான் நமக்கு வேணும் அப்படின்றது. சூப்பர் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்பவும் ஹாப்பியாக இருங்க, நிறைய பணம் சம்பாதிங்க, உங்கள் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக தூங்குங்க. நாளைக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். Have a wonderful day. Stay tuned on Global Marketing School.